நன்றி. நன்றி ராமங்களே. வணக்கம் அன்பு உறவுகளே. பாமுகம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைய 678வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. இலங்கை தெளிப்பலையை அம்பனியை புறப்படமாக கொண்டவர் தற்போது ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்றவர். வெற்றிமணி, அகரம், தமிழ் டைம்ஸ், அக்னி குஞ்சு, ஞானம், ஜீவநதி போன்ற இலங்கை வெளியாகும் பத்திரிகைகள், சஞ்சிகைகள், கனடா உதயன், லண்டனில் வெளிவரும் காற்று வெளி போன்ற பத்திரிகைகள், சஞ்சிகைகள் எல்லாவற்றிலும் எழுதி வருபவர். விழுதல் என்பது எழுவோம் என்று விழுதல் என்பது எழுகையே, விழுதல் என்பது எழுகையே என்று எழுவோம் என்று எனக்குள்ள ஒரு கற்பனை. 26 அதாவது புகலிட எழுத்தாளர்கள் இணைந்து எழுதிய ஒரு நாவல் என்று சொல்லலாம் இல்லையா? அதன் பொறுப்பாசிரியாக இருந்த ஒரு நாவல் ஆசிரியர் என்று கூட கூறலாம். நாடகம், குறும்படம், தொடர் நாடக திரைப்பட நடிகர் என்று கூறலாம். நாடக இயக்குனர், தயாரிப்பாளர் என்று பல்வகை ஆற்றல்களை கொண்ட ஏலியா கானா முருகதாசன் அவர்களை இன்று சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் கந்தையா முருகதாசன் அவர்களே. வணக்கம். 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 சோமா இருக்கிறீங்களா? நல்ல சோமா இருக்கு. ஆமாம். இதுல ஏலையா என்ற ஒரு அதை நீங்க குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அது கொஞ்சம் எனக்கு அது ஒரு கேள்வியாக வைக்கலாம் நினைக்கிறேன். அது இந்த பத்திரிகை இது என்ன விஷயம் என்று சொன்னா, ஏலையா சஞ்சிகை நடத்தின பொழுது அந்த பெயர் என்னோட ஒட்டி கொண்டுட்டது. மற்றது அதை விட நான் 1996ஆம் ஆண்டு மாவீரர் நாளில் இது செய்தேன், தாளலயம். அப்போ அந்த சிவநாதன் என்ற கலைப்பண்பாட்டு கழக பொறுப்பாளர், இன்றிலிருந்து உங்களுக்கு இளையா முருகதாசன் என்ற பெயர் நாங்கள் இடுகிறோம், வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் அப்படியே வந்துட்டுது. ஏழையாண்டு சொன்னா தான் தெரியும். முருகதாசன் சொன்னா இல்லை, அது யார் முருகதாதான், ஏழையாண்ணியா அப்படியாண்டு சொல்லினேன். ஓகே. ஒரு எழுத்தோட ஒரு இலக்கிய இதோட அதனோட தொடர்றதும் ஒரு சிறப்பான அந்த அந்த சொல்லுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் என்னென்னு சொன்னால், இந்த எல்லாரும் இணைந்து ஒரே நேரத்து செய்கிறன்றது ஏலேலோ இலையா, அந்த இதுதான். நீங்க அதை பார்த்திருப்பீங்கள். இந்த படகு ஓட்டுற பொழுது அந்த ஏலேலோ இலையாண்டு சொல்லினேன். இந்த ஏலையாண்டு சொல்ற பொழுதுதான் தண்ணீர், அந்த துடுப்பு தண்ணிய வலிக்கும். ஒரே டைமிங். அதுதான் இது இந்த அர்த்தம். அப்ப நல்ல உற்சாகமாக இருக்கும் என்று சொல்றீங்க. உண்மைதான், உண்மை. உற்சாகமா இருக்கும், ஒருங்கிணைந்து செயல்படுற. செயல்படுது. அதாவது எல்லோரும் செய்யறதுக்குள்ள அது நீங்க சும்மா நார்மலா ஒரு பாரம் தூக்கில கூட என்னென்னு சொல்லுவோம், 1 2 3 அப்படி சொல்லி போட்டு அந்த அந்த 3 எண்டு வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து தூக்குவேன். அதுதான் இது. நல்ல ஒரு கருத்தை கூறியிருந்தீர்கள். அடுத்து நீங்கள் தெல்லிப்பளை, அம்பனை நான் கேள்விப்பட்டது, அங்க கால் பதித்திருக்கின்றேன். அந்த விதத்துல உங்களுடைய கிராமம், உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி ஒரு சிறிது சரி. என்னென்று சொன்னால், என்னுடைய சொந்த இடம் அம்பனை தான். மகாஜனா காலேஜுக்கு மிக அருகாமையில், அதாவது மேற்கு புறத்தில் மிக அருகாமையில் தான் என்னுடைய வீடு இருக்கு. நாங்கள் என்னுடைய தந்தை ஒரு சீமெந்து தொழிற்சாலை தொழிலாளி மட்டுமல்ல, நாங்கள் ஒரு தோட்டக்கார குடும்பம், விவசாய குடும்பம். எங்களுடைய அப்புக்கு பேர் கந்தையா, அம்மா பேர் வள்ளியம்மை. மற்றது எங்களோட குடும்ப பின்னணி என்று சொன்னால், நான் இன்றைக்கு ஒரு எழுத்தாளனா இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மாமா தான். மாமான்றது அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்தார். நிறைய புத்தகங்கள் வாங்குவார், வாசிப்பர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் ஆதரவாளர். நிறைய புரட்சிகரமான கம்யூனிச புத்தகங்கள் அது எழுதிய நிறைய கொண்டு வருவார். எங்களுடைய அம்மா புத்தக பூச்சி. எங்களுடைய அம்மா ஒரு புத்தக பூச்சி. அது ஒரு பெரிய ஒரு அவ பார்க்கவே சந்தோஷமா இருக்கும்.
ஒரு பக்கத்துல வந்து தேத்தண்ணி கோப்பை, இன்னொரு பக்கத்துல வெத்தில தட்டு, நடுவில் காலை நீட்டி கொண்டு புத்தாம் வாசிப்பா. எங்களோட அண்ணன் நிறைய புத்தாம் வாசிப்பா, நிறைய இந்த பின்னணி தான் நானும் புத்தகம் வாசிச்சு வாசிச்சு நான் பிறகு எழுத்தாளராக வந்தேன். இதுக்கு அப்பால சிவனேச்சலன் அண்ணன் இருக்கிறார், தினக்குரல் வீரேசரி பத்திரிகையுடைய பிரதம ஆசிரியர். அவர் வந்து எங்களுடைய அயலவர். அவரோட பழகின பொழுது அது இன்னொரு புதிய பரிணாமத்தில் அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடுகள் வந்து முற்றிலுமே வித்தியாசமானது. அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை வரைக்குள்ள எங்களோட கிராமம் வந்து ஒரு அருமையான கிராமம். வயல்வெளி, அம்பன வயல்வெளி என்றது ஒரு பெரிய வயல்வெளி. அது இன்னும் அதோட ஒட்டி இருந்த வாழ்க்கையும் அதுவும் இதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் பிறகு மாயனா காலேஜில் படித்தேன்னா பிறகு இது என்ன கலைப்பெற மன்றம் ஒன்று ஆரம்பித்தது. கலைப்பெற மன்றம், அம்பனை கலைப்பெற மன்றம் வந்து அது ஒரு சும்மா பொழுதுபோக்குக்கு ஆரம்பிக்கப்பட்டதல்ல. அதில் வந்து கருத்தரங்குகள், புத்தக வெளியீடு, மற்றது நாடக போட்டி, உழவர் விழா, மற்ற சிரமதான பணி. நாங்கள் இதில் சிரமதான பணி என்றதை எனக்கு சிறப்பாக அதில் விருப்பம் என்னென்னு சொன்னால், இந்த கிழமைக்கொருக்கா நானும் எனது நண்பர் சத்திவேல் ஆயுர்வேத டாக்டரும் சேர்ந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒழுங்க கூட்டுவோம். புல்லெல்லாம் பிடுங்கி எல்லாம் செய்வோம். என்னென்னா எங்களோட கண் வந்து நாங்கள் வீட்டை விட்டு வலிக்கிட்டால் எங்களோட முற்றம் மட்டுமல்ல, நாங்கள் பாவிக்க அனைத்துமே அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கணும். எங்களோட கண் வந்து பார்க்கும் ஒழுங்கிய. இங்கே கூட வீதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகள் அழகாக கூட்டியிருந்தால் அதுவும் ஒரு அழகு தான். பூக்கள் மட்டுமல்ல அழகு, வீதிகளும் அழகு தான். அது அது அதில் இருக்கிற மரங்களோ எல்லாமே அழகு. அப்படி சிரமதான பணி, நாடக போட்டிகளில் பங்கு பற்றினாங்கள். ஒரு சிறந்த என்ன நல்ல தீர்ப்பு, சிறந்த வாழ், நீங்காதனவு, நீரோட்டம், மற்றது ஜார்னி, கல்தூன், அவனுக்கு என்ன தூங்கி விட்டேன், அப்படி நாடகங்கள். இதில் 3 நாடகங்கள் தொடர்ச்சியாக 7 தங்கப்பதக்கங்களை பெற்றது. அதில் நான் வந்து சிறந்த நடிகராக வட்டுக்கோட்டையில் நாடக போட்டியில் நடிகமணி வி வைரமுத்துவரால் கௌரவிக்கப்பட்டவன். சிறந்த நடிகர் என்று எனக்கு தங்கப்பதக்கம் தந்து என்னை வாழ்த்தினார்கள். இதை விட கலியரசு சொர்ணலிங்கத்தோடும் எங்களுக்கு தொடர்பு இருந்தது. இப்போ நான் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் குறுக்காக ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் குடும்ப பின்னணியை சொல்ல சொன்னீங்க, நான் கூட போயிட்டேன் போடக்கு. இல்ல பரவாயில்ல. இல்ல நீங்கள் இப்ப நான் விரும்புற ஆக்கள் இல்ல முன்னு கொண்டு வந்துட்டீங்க. இல்ல நான் அவையோட பழகினது. இப்ப குறிப்பாக சிவனேச்சலன் அண்ணியை பற்றி நான் மீண்டும் மீண்டும் மகிழ்ந்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இருக்கு. அவர் மூலமாகத்தான் நாங்கள் நிறைய கல்விமான்களை சந்திக்க வேண்டி வந்தது. மௌனகுரு, சண்முகதாஸ், வித்யானந்தன், கைலாசபதி, இப்படிப்பட்ட அவர்கள் வந்து எங்களோட விழாக்களுக்கு வந்தது, பேசினது, மற்றது அப்படி கன விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே எங்களோட அம்மா கலைக்கும் பொழுது பத்திரிகை துறை, கலைத்துறை, அதாவது கலையரசு சொர்ணலிங்கத்தை எல்லாரும் நான் அவருடைய 100வது ஆண்டுக்கு என்ன பேச சொல்லும் பொழுது நான் பேசும் பொழுது எல்லாரும் என்ன பார்த்து என்ன பார்த்துட்டு சொல்ற, இவருக்கு என்ன சும்மா சொல்றா, எங்கட வீட்டுல வந்து அவர் இருந்து வெத்திலையும் பாக்கம் சாப்பிட்டு கொண்டு நல்ல நாடகத்தை பற்றி கலைச்சது எல்லாம் உண்மை. அது நிறைய பேருக்கு வந்து இப்ப நான் கூட சொல்ற பொழுது நாங்கள் வந்து இயல்பாக இருந்து கொண்டு இந்த விஷயம் சொல்ல அப்படி எல்லாம் பழகிருக்கிறாரு. கலேசலிங்கம் வந்து வீட்டுக்கு எங்களை கடிதம் போட்டு கூப்பிட்டவர். அவர் இங்கே தெல்லிப்பள்ளியில் ஒரு காணிவல் நடந்தது, அதுக்கு அவர் எங்களை நாடகம் போட்டுனாங்களா, அதுக்கு சிறப்பு விருந்தினராக வந்த பொழுது நாடகத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டார். நீங்கள் இவ்வளோ பேரும் நாடக குழுக்காரர், இவ்வளோ பேரும் கூட வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் போனாங்க. தேர்தல் வந்து உபசரித்து திருப்பி அந்த நாடகத்தை நடிக்க சொல்லி பிள்ளைகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டினர். அப்படிப்பட்ட மகான்களோடு நாங்கள் பழகினது பெரிய விஷயம். பெரிய ஒரு ஆள். அவர் எங்களுடைய வீட்டுல என்னுடைய தம்பியோட உறவாடுறது எல்லாத்தையும் நாங்க நினைக்கிறோம். அதே வேளையில சிவனச செல்வன கூறியிருந்தீர்கள், தம்பியோட மிக நெருக்கிய தொடர்பு. அப்படி பத்திரிகை துறை, கலைத்துறை என்று சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. கலையரசு சொர்ணலிங்கம் என்னென்று 1800 கடைசி பகுதியில தான் அவர் பிறந்தவர். இங்க வந்து அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு மிக சந்தோஷம். நான் நேராக கண்டேன். அவரோட இருக்கிற அனுபவங்கள் எனக்கு கொஞ்சம் கூட சொல்லக்கூடியதாக இருந்தது. நாடகத்துறையில எங்களோட
ஹம், குடும்பத்தவரே நல்ல ஈடுபாடுடையவர்கள். மற்றது ஆமாம். என்னுடைய ஓ. தந்தையும் பூந்தான் ஜோசப் வந்து ஓ! கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாடகத்துறை. அதற்கு ஆஹா! எழுதி அவருக்கு சாகித்ய மண்டலம் கிடைத்தது ஆ. என்னுடைய தந்தைக்கு ஓ! நாட்டுப்புறத்தில். தெரியும். இல்ல, இல்ல இந்த கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க அவற்ற மகளா? ஓ! வாழ்த்துக்கள். நான் அகஸ்தியத்த மகள். அகத்தியர் மகள் அப்ப பூந்தாஞ்சி ஓகே தெரியும் பற்றி தான் தெரியும். அவர் என்னுடைய தந்தை எழுதினவர். ஆ அப்ப சரி. பூந்தான் ஜோசப் அவர்களும் அந்த தன்னுடைய வாழ்க்கை சரிதை எழுதுறேன்டா அவர் எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸும் பாப்பாவுக்கு ஓ, கொடுக்கணும். ஓ, அதுக்காக ஓ. வேண்டி வேறு அ, வேறு வீட்டை வந்து உரையாடுறது எல்லாம் அப்படி ஓ, ஓ. எழுத்தாளர்கள், கலைஞர்கள் எல்லோரையும் நான் அ. சந்தித்தவள் என்றபடியே தான் இப்ப எனக்கு அனுபவம் இ நினைக்கிறேன். இல்ல அது நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை என்னன்னு சொன்னா, அந்த எழுத்தாளர் கலைஞர்கள் பேசுற பொழுது, அது வந்து ஒரு வேறொரு பாதையா இருக்கும். ஒரு ம், சுவாரஸ்யமா இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள சொல்லின இப்ப சிவனேச்சலன் வீட்டில நாங்கள் இரவு 3 மணி 4 மணி வரையும் பேசிக் கொண்டிருப்போம். அப்ப அவர் சொல்ற விஷயங்கள், நாங்கள் பேசுகிற இதுவங்கள், அவன் குடும்பங்களை நல்லா ஆதரிச்சது. ம். தேத்தினி தெரிவின நான் நித்ரியாவன் என்ற தலையை தடவிட்டு அந்த அம்மா சேனச்சனையில தாயார் பாசமாக எங்களை தேத்தினி தருவா. அவருடைய தந்தை அப்படி. நாங்கள் நாடக போட்டிக்கு போய்க்கூட வாழ்த்தி விடுவின வெற்றியோடு திரும்பி வாருங்கள். அப்படி கல்லிமாங்களோடும் கலைஞரோடும் பழகுறன்றது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு நல்ல ஒரு யா விடயம். எ அது எனக்கு ஏதோ நினைவில வந்து கொண்டிருப்பது. என்னுடைய தாயார் ம். சொல்றார், "நீ நல்ல ஞாபகமாக எல்லாம் வச்சு சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறது." ம். என்னுடைய சின்ன சிறு வயதில என்னுடைய தந்தையும் இன்னும் தெரியாத என்னைய கொழும்புக்கு எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் எல்லா ஆமாம். பத்திரிகைகளையும் ஓ காட்டி, யா என்னபடியா நீங்க யா சொன்ன அவருக்கு என்ன பேர்? சிவநிதி செல்வன். சிவன செல்வன அ நேரடியாக நான் சந்தித்திருக்கின்றேன். ஆமாமாமா. அப்படியான ஒரு சந்தோஷமா இருக்கிறது உங்களோட உரையாடும் பொழுது. இல்ல அது உண்மைதான். எங்கட அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவா புத்திமதி. தம்பி இந்த கா என்ன சந்தன மரத்துல கூடின காஞ்சிர மரமும் சந்தன மரமா மாறும்னு சொல்றவ. அது மாரி நீ வந்து எப்பவுமே நல்லவர்களையும், கல்விமான்களையும், அறிஞர்களையும் தேடி சிநேகிதம் வச்சுக்கொள்ளுண்டு. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் அவர்களோடு பயணிக்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சி இருக்கு அதுல. ம். நீங்கள் அவையோட கலந்துரையாடுற பொழுது புது புது விஷயங்களவே சொல்லுவீங்க. சிவனேச்சலனுடைய பழையினது வந்து ஒரு பெரிய புயலாக நான் நினைக்கிறேன். என்றால் அவர் பெரிய இது எங்களோட மாமாவும் அப்படித்தான். எங்களோட மாமா வந்து இன்கம் டேக்ஸ் நான் நீர்வளம்பில் இருந்தேன் நான் கொஞ்ச காலம். நீர்வளம்பு கொச்சி கடையில் மாமாவும் கன விஷயங்களை அரசியல் பற்றி இலக்கியம் பற்றி நிறைய சொல்லுவார். என்ன இங்கிலீஷ் பேப்பர் வாசிக்க விட்டு அது இந்த விளக்கங்கள் சொல்லுவார். அப்படி மௌனகுரு மௌனகுரு மௌனகுரு. யா அவருக்கு மௌனகுருவோட நாடகம். அதை விட அவருடைய மனைவிய பற்றி ஆ என்னுடைய கூடுதலாக கதைப்பார். ஆமா. மௌனகுருவோட பழகியிருக்கிறோம். அவரோட ஒருக்கா நாங்கள் ஞானம் சஞ்சிகையில் சூமில் கதை கேட்க சொன்னார். ஓ நானும் ஞாபகம் இருக்கு. சந்திக்கையெல்லாம் ஒரு பிரபஞ்சமான ஞானசேகரம் அவர். ஆமாம். அதிலேயும் நான் கூடுதலாக எழுதியிருக்கிறேன். எனக்கு பல நான் சிறுகதைகளுக்கு இது ஆ, கிடைத்திருப்பது. அது தரமான ஒரு காத்திரமான சஞ்சிகை என்று கூடலாம். இப்ப ஆமாம். அதில் என்னுடைய நாடகம். மருமகளும் எழுதுறா. செல்வரஞ்சனி சுப்பிரமணியம் வந்து ஓ! ஒரு அவ வந்து எங்களுடைய மருமகள். அவ வந்து டாக்டர் டாக்டர் இப்போ ரிட்டையர்ட் டாக்டர். ஓ! கொழும்பில் இருக்கிற அவ எழுதுறா. அதை விட நல்ல நல்ல சஞ்சிகை. ஜீவமணியும் நல்ல யா 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 ஜீவநதி அதுவும் ஒரு தரமான ஜீவநதியா. ஜீவநதி. ஆமா. சபா ஜெயராஜா அவர்களும் எனக்கு பழக்கம். சென்னைச்சலனால பழக்கம் வந்து கலாநிதி சபா ஜெயராஜா. அப்ப சவால். அப்படியான ஆக்களோட நாங்க பழகுற போது ஒரு புதிய விஷயத்தை அவ எங்க சொல்லுவீங்க. என்ன இதுவரையில நாங்கள் மற்றது சந்திக்காத. வாசிப்பு உங்களுடைய தாயார் ஓ அங்கடி அம்மா என்பது நல்லா அது மிக வாசிப்பா. முக்கியமானது. எப்படி நீங்கள் தலைவர் அந்த ஏலியா என்ற அந்த பத்திரிகை துறை நீங்கள் ஜெர்மன்ல எப்படி ஒரு அதை ஆரம்பிக்கிறீர்கள்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது உண்மையாகவே இந்த பத்திரிகை வந்து இப்ப அவரு பாரிஸ்ல இருக்கிறார் பெரராசாண்டு. அவர் ஒரு நல்ல கலைஞர். அவர்தான் ஒரே ஒரு புத்தகம் இங்கே ஜெர்மனில எங்களோட சிட்டியில இருக்கேக்குல ஆரம்பிச்சவர். அது பிறகு அவரால ஒண்ணும் செய்யல. அப்ப நான் பிறகு அவர் போன பிறகு நான் அவருக்கு சொன்னேன். அவர் போறார் பாரிஸுக்கு நான் சொன்னேன் திருப்பி நான் நடத்த போறேன்ட்டு. அப்புறம் எங்களுக்கு இந்த சமூக சமூக அமைப்புகள் இருந்தது ஜெர்மனில. கருதாஸ் டியாக்குனிஸ் அவை எங்களோட சேர்ந்து இயங்கினவை. எங்களுக்கு உதவி செய்தவை. இப்போ அவைகிட்ட போய் சொன்ன இப்படி ஒரு பத்திரிகையை நாங்கள் நடத்த போகிறோம் உதவி செய்ய அவை உடனே அவன்ட்டு பிரிண்ட் பண்ணுறது. அது பத்திரிகைன்னு சொன்னால் இப்போ வர பத்திரிகை மாதிரிலாம் ஃபோட்டோ காப்பி அடித்து நீங்கள் அப்படி கற்பனை பண்ணி போடாதீங்க. இப்போ வர்ற வண்ண வண்ண கலர் உண்டு அதில் இல்லை ஃபோட்டோ காப்பி அடித்து கையாளின முதல் பத்திரிகை.
ம். கையால் எழுதி அதில் சிவராசிரியர் என்றார். ஆரம்பத்தில் ஆசிரியராக இருந்தார். நான் வெளியீட்டாளராக இருந்தேன் நான். அவர் இப்போ எந்த அமெரிக்கா காலப்பகுதி? 88 அ. 1988ஆம் ஆண்டு. ம்ஹ்ம். அதுக்கு பிறகு நான் பொறுப்பெடுத்து நடத்தினது 2000 ஆண்டு வரை. அப்போ அது ம். ஃபோட்டோ காப்பி அடித்து கிளிப் அடித்து அப்படி அந்த நேரம் பத்திரிகைகள் இல்லாத காலகட்டம். ஓ! யா. அப்போ அது முக்கியமாக தேவைப்பட்டது. அதை செய்த நாங்கள். அப்புறம் அது தொடர்ந்து அதை செய்ய முடியாமல் போச்சுது. அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன் நான். எழுதி எல்லா பற்றி இப்போ ஒரு நான் சஞ்சிகை குறிப்பிட்ட எழுதி. ம். சஞ்சிகையில் எழுதி கொண்டிருந்தது. உதயணன் பத்திரிகை அது கனடால வார கனடாலேருந்து வரையா? ஆமாம். இந்த தடவ இப்போ கனடாக்கு சென்ற வேளை நேரில் சென்று சந்தித்தேன். சந்திச்சேன் சந்திச்சேன். ஆனா அந்த அதுல அக்கங்கள் திரும்ப அனுப்பினான், பின் தொடர்பு கொள்ளவில்லை. ஆ, நம்பிக்கை இல்ல. இல்லை அப்படி அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எழுதுவேன். ஓ! இன்றைய கூட அக்குனி குஞ்சு அப்ப இப்ப இணையத்த நீங்க தொடர்ந்து நாடக முயற்சி அதுகள் எல்லாம் இல்ல. செய்து கொண்டிருக்கின்றீர்களா? நாடக முயற்சின்றது இப்ப குறும்படங்கள்ல சிவோஜி சிவகுமாரன் ஓ! பெண் டைரக்டர். அவ தான் இது இவ்வளவு நாடகங்களுக்கு மிஞ்ச அத வந்து குறும்படத்த பரிச்சயம். நாடகம்ன்றது நான் அங்க இருக்க போட்ட நாடகத்த சொல்லிட்டேன். இங்க வந்து ஒரு என்ன நாடகம் முதல்ல ஊருக்கு போவோம். பிறகு எமது உறவுகள், காவலரன், இன்னுமா உறக்கம் இந்த நாடகங்கள் எழுதி இதனால 2 நாடக போட்டிக்கு பங்கு பெற்றினேன். ஒன்று காவலரனும் ஊருக்கு போவோம்ண்டா அது ஒன்று 3வது ப்ரைஸும் 2வது ப்ரைஸும் எடுத்தது. என்ன சிக்கல் இங்க நாடகம் போடுறது இல்லைன்னு சொன்னால் ரிஹர்சல் பார்க்குறதுக்கு டைம் வேணும். மற்றது நடிக்கிறவர்கள் வந்து ரிஹர்சலுக்கு வர்றதுன்றது சரியான கஷ்டம். 2வது வந்து நாடகம்ன்று பேசிக்கொண்டு இந்த மேடையில் ஏறி மைக்க வச்சு இந்த ஊரில் கதியால் நட்ட மாதிரி நட்டு போட்டு அதில் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் நின்று வசனம் பேசுகிறது நாடகமாக எனக்கு ஒத்து வராது. நாடகம் அப்படின்னா இயல்புத்தன்மை மேடையில் இருக்கும். நாடிகன் தான் ஒரு வீட்டிலேருந்து பேசுகிற மாதிரி நச்சு கொண்டு பேசுவோம். அதில போய் இவர் கேட்கிற கேள்விக்கு அவர் அந்த பக்கம் போய் நின்று மைக்குக்கு முன்னாடி வந்து ஓம் அப்படி என்று சொன்னால் அது நாடகம் இல்லை. அதுக்கு ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் வந்து இலங்கை வானொலியில் 2 பேர் நாடகத்துறையில் கோலோச்சினர். ஒன்று சன் மற்ற ராஜ் நகைச்சுவை நாடகம் மன்றம். ம். ராஜ் நகைச்சுவை நாடக மன்றத்தில் வந்து பெண்கள் நடித்தவர்கள். அதிலும் அப்படித்தான். அப்போ அவருடைய சொந்த ஊர் வந்து அச்சுவேலி. யாரு ராஜ் நகைச்சுவை ராஜரணத்தின் சொந்த ஊர். நாங்கள் அங்கே நாடகம் போட்டோம். நாங்கள் நல்லெதிர்ப்பு நாடகம். பிறகு அவர் கடை நடத்தினவர். அச்சுவேலி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் கடை நடத்தினவர். ராஜ் ஸ்டோர்ஸோ இன்னும். அவர்கிட்ட போய் ஒரு நாள் பேசி கொண்டிருந்தேன். நான் கேட்டேன், நீங்கள் ரேடியோவில் நாடகம் போட்டு போகிறோம் அதுக்கு ப்ரௌண்டுமே நீங்கள் செய்யணும். ஒரே ஒரு வசனம் சொன்னார். எனக்கு இந்த ஆம்பளையில பொம்பளையில வச்சு நாடகம் போட விருப்பம் இல்லை. பெண்கள் நடிக்க வந்தால் நான் போடுவேன். அது உண்மைதான். இயல்பு. அது அது அதுதான் யதார்த்தமானது. ஒரு ம். பெண்ணோட காதல் செய்கிற மாரி நடிக்கிறதுக்கும், ஒரு அப்ப ஆணோட காதலில நடிக்கிறதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கு. ம். பெண்ணோட நடிக்கிறவளுக்கு தான் அது இயல்பாவே அந்த அந்த ஃபீலிங் ஆனா வரும். நீங்க சொல்ற காலகட்டத்தில அப்படித்தானே நடித்தவர்கள். அப்படித்தான் நடிச்சது. ம். ஆனால் அவர் சொன்ன கருத்த நான் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னு சொன்னால், எப்பாவது ஒரு ஆண் தான் பெண் அமைப்போட இருப்பார். அவர ம். வச்சு எங்கட நாடகத்தில எட்வின் என்று சொல்லி, அவர் கனடாவில இருந்தவர். அவர் இறந்துட்டார். அவரோட நட உட பாவனையே பெண் மாரி இருந்தாலும் அவர பெண்ணா போட்டார். என்னுடைய லவ்வரா நடிச்சவர். ஆனா அது எல்லாருக்கும் அது வாய்க்காது. சில பேர் பெண்ணாக உடுப்பார்கள். ஆனா ஆண் தன்மை அது கட்டாயம் அது காட்டித்தான் தீரும். ம். அதனபடியால் பெண்கள் நடிக்க வேணும். அப்படி நடிக்கணும். ஜெயமணில எல்லாம் பெண்கள் நடிக்கினேன். இதில இதில ஒரு ஒரு ஆட்கள நான் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு இந்த புங்குடுதீவு ஆக்கள்ல என்ன பெற்றாண்டு எடுத்திருக்கிறேன். அவை ஒரு அமைப்பு வச்சுக்கினேன். அதில ம். பெண்கள் நிறைய பேர் நாடகம் நடிக்கினேன். ம்ஹ்ம். ஆண்களோட சேர்ந்து. அருமையா செய்யினேன். அவையில 2 பேர் எங்கட குறும்படத்திலும் நடிச்சிருக்கிறேன். ம்ஹ்ம். அப்ப பிறகு இங்க வந்து என்னால நாடகம் போட முடியாததுக்கு ஒரே ஒரு காரணம், நாடகம் வந்து ஏமாத்துற மாரி மேடையில கதைக்கக்கூடாது. ம்ஹ்ம். அப்படி அவர் அத சொன்னேனே முதல்ல. ம். மைக்க முன்னுக்கு நிக்கும். மைக்கன்று ஒன்று இருக்கக்கூடாது. ம். ஒரு வீட்டில இருந்து கதைக்கிற மாரி இருக்கும். அடி ஒரு தெருவுல இருந்து கதைக்கிற மாரி. அது இயல்பாக இருக்கும். ம். அப்படி ம். இருந்தா தான் அதுக்கு பேர் நாடகம். அதுதான் ரசிக்க முடியும். ஏதோ ஆனா வில்லங்கத்துக்கு இப்ப டெக்னாலஜி வந்த அப்புறம் மைக் எல்லாம் அப்படி வச்சு செய்யறதில்ல தானே. இல்ல இல்ல அதான் இப்ப 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 செய்யலாம். இப்ப எங்க ஒருத்தருக்கு நேரம் இல்ல. அப்படி இப்படியாண்டு பிரச்சனையா கிடக்கு. அதுவும் ஏதோ ஒரு விழா வருதுன்னு சொன்னால், இன்னொரு நாடகம் போறியாண்டு யாரையோ ஒரு ஆள கேட்கிறா. அவரு மோமண்டு சொல்லி 3, 4 பேர கூட்டி கொண்டு வந்து வச்சு போட்டு, என்னமோ சொல்லி போட்டு போயிறார். பெரிய கஷ்டமா இருக்கும் கேட்க. நாடகம் என்றால் அது ருசியா இருக்கணும்.
அறுசுவை சாப்பிட்ட மாதிரி ஆஹா நல்லா இருக்கு அருமையா இருக்கு என்று சொல்ற ஒரு ரசிப்பு தன்மையோட நாடகத்தை ரசிக்கணும். ஆமா அப்படி ஆமா. இருந்தது. இப்ப நாடகங்கள் இப்ப ஜெர்மன்ல நீங்க குறிப்பிட்ட இடங்கள்ல இப்ப போட்டு நாங்கள் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க. இல்ல 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 மற்றது இல்ல இப்ப போடுறே இல்லை. நாங்கள் வந்து இவர் பெறா வந்து இங்க இருக்கல வீடியோ நாடகம் ஒன்று செய்தாங்க. நானே இங்க இருக்கிறேன். அது முதல்ல நாடகமா போட்டுனாங்க. ஓ ஜெர்மன் பூராவும் டச்சு ஜெர்மன் மொழியில. அதுதான் ஜெர்மன் மொழி அந்த தான் போட்டேன். உங்களுக்கு அந்த அந்த மொழியிலே பாண்டித்தியம் இருந்தா தானே போடலாம் இல்லையா? அது பல பேருடைய ஒத்துழைப்போட செய்தது. அது வந்து இங்க 2 கொஞ்சம் ஜெர்மன் குரூப் இருந்தவங்க. அந்த நாடகத்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன ஆட்கள். ஓ அப்ப அவே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவ. ம்ஹும். அப்புறம் நாங்க வீடியோ நாடகமா எடுத்த நாங்க. ம்ஹும். அப்படி அந்த ஏதோ ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னால் அது இயல்பாகவும் ரசிக்கத்தக்க விதமாயும் இருக்க வேணும். ஏதோ ஷார்ட்டுக்கு செய்கிறன்றது கதைகளினாலும் இயல்பாக இருக்கணும். என்ன செய்தாலும் இயல்பாக இருக்கணும். ருசியாக இருக்கணும். ஆமாம். ரசிக்கத்தக்க இப்ப நீங்க இருக்கணும். சொல்லியதுல எனக்கு வேற ஒரு ஞாபகம் வந்தது. இப்ப மிக அண்மையில ஒரு ப்ரோக்ராம் போயிருந்த போது ஒரு ஆண் வந்து அம் ஆடினார், ஆம். டான்ஸ் ஆடினார். ஆனா அவர்கிட்ட இயல்பாக பெண்ணோட தன்மை இருக்குது. இருக்கு. இங்கே ஒருத்தர் அப்படி இருந்தவர். ஓ! அவர் இங்கேயும் இருக்கிறார். அவர் வந்து என்னோட மிஸ் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கதைத்த பொழுது, அ, அவரிடம் இந்த பெண்ணுக்குரிய நளினங்கள் எல்லாம் இருந்தது. யா. அவதானிக்கலாம். அ, ஆனபடியா நீங்க சொல்ற அந்த தமிழ் ஆம்பளைய கூட சில நேரத்துல அப்படியான தன்மைகள் இருக்கிறது. இல்ல இ முந்து இ வந்து நீங்க சொல்ற காலத்துல கரியர்ஸ் சொன்னீங்க வர்ற காலத்துல ஆண்கள் தான் பெண்கள் வேடம் பூண்டு நாடகங்கள், கூத்துகள் எல்லாம் நடித்ததை நான் பார்த்திருக்கின்றேன். ம், சின்ன ம். பிள்ளையா இருந்து. ஆனா இந்த அதான். பெம்பிளைகள் வந்து அந்த ஆம்பளையா இதனாலும் அவர்களுக்கு அந்த இயல்பான அந்த தன்மை இருக்கிறத அவதானிக்க கூடியதா இருந்தது இல்ல முந்தி. யா அது அது சில பேருக்கு அது இருக்குது. ம். அப்படி பார்த்தா இங்க ஜெர்மன்ல கமலா ஏதோ கமலா இன்னும் கமலவாதன் ரைட். கமலவாதம் என்ற ஒருவர் இருந்தார். அவர் உண்மையிலே பெண்கள் மாரி சரியா டான்ஸ் ஆடும். ஆனா இப்ப அவர காணவே இல்ல. அவர் பேர்லின் இடத்துல இருந்து வந்தவர் என்று கேள்விப்பட்டேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு முந்தி இப்ப கூட நாங்கள் அவரை பற்றி இப்படி ஒருத்தர் இருந்தாரு, எங்க காணலன்ட்டு பேசினாங்கள். ஆனால் இந்த என்னதான் இருந்தாலும் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மானாக்குறிச்சியில ஆதவன் ஆதவன் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ஆமா. டென்மார்க்ல இருக்கார். ம். அவருடைய அப்பா வந்து மிகச்சிறந்த நாடக விற்பன்னர். நாடகம். ம். மிகச்சிறந்த நாடகத் தந்தை. ம். அருமையான நாடகங்கள் எல்லாம் மானா காலேஜில போட்டவர். கலைக்கழகத்திலேருந்து 5 வருஷம் 1வது பரிசு எடுத்தவர். 5 ஓ! வருஷம். ம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகான் அவர். அவர் ம்ஹ்ம். வந்து மானா காலேஜில கோகிலா மகேந்திரன் உங்களுக்கு தெரியுமா எனக்கு எழுத்தாளர் கோகிலா மகேந்திரன். ய அவ எல்லாம் அவர்ட்ட நாடகத்த நடிச்சவ. ஓ! அப்படி அப்படி ஆணும், பெண்ணும் சேர்ந்து நடிச்சா. அது தனித்துவமா இருக்கும் பாருங்க. அது இப்ப நாங்க கூட இங்க வந்து குறும்படத்த நடிச்சுக்கிறோம், இதுகள்ல நடிச்சுக்கிறோம். எங்களோட பொம்பளை எனக்கு மனைவியா நடிச்சவ பெண் தான். அப்படி ம். நடிக்கிற பொழுது, அது ஏதோ புருஷன் பஞ்சாதி, உண்மையான புருஷன் பஞ்சாதி மாரி தெரியும். ம். பார்க்குறதுக்கு அந்த நடிப்பு. ம். ம். அப்படித்தான் இருக்க வேணும். ஆ ஆ அது ஏதோ அது. அந்த ஷார்ட்டுக்கு நடிக்கிற மாரி, ஷார்ட்டுக்கு வசனம் சொல்ற மாரி, அ உறவு அந்த ஒட்டு இல்லாளுக்கு வசனம் வரக்கூடாது. இஞ்சரப்பாண்டு சொன்னால், நடிக்கிற பெ பெண்ண இஞ்சரப்பாண்டு நாங்க சொன்னேக்குல, பார்க்குறோன்னு இவற்றை பெண்ஜாதியோட கண்டு ஒரு ஃபீலிங் வரவோணும். ஓ! அது வேணும் நாடகத்தில. ஆமா. அப்படி இப்ப இருந்தா தான் இங்க நாடகம் இங்க சோபிக்கும். நாடகங்கள், படங்கள பார்க்கிறோம் தானே. ஆமாம். அதுவும் நடிச்சு நடிச்சு பேருந்து அது முடிவிலேயும் வேற மாதிரியும் அவ வர்றது. அது அது வந்து அது வந்து அவைவேண்ட தனி மனித ஒழுக்கத்த பொறுத்தது. ஆமா. அது இல்ல அவைக்குள்ள இப்ப அது கட்டுப்பாடு கூடுதலாக இருக்கணும். இப்ப இந்த WhatsApp இது என்ன இந்த தொழில்நுட்பம் பெருகின ஆமாமா. பிறகு யாஹ்! இப்ப வேண்டாம்ன்னு போச்சுது. இந்தியா ஆ. சினிமா அந்த பக்கமே இப்ப ஆட்கள பார்க்க ஆ. கூடாதுன்ற மாரி இல்ல ஒரு மன இதுல ஒரு சம்பவம் அந்த அந்த எங்கட நாடகத்தில நாளைய நாம் என்ற தொடர் நாடகம் நடிச்சேன். அதில வந்து பெண்ஜாதிக்கு தண்ணியால ஊத்துறாது. நானும் ம், ஒரு ம், ம். குடிகாரனா நடிச்சேன். அப்ப தண்ணிய ஊத்துன காட்சிய பார்த்து என்ற மகள் என்னுடைய பேத்தி சொல்லி போட்டா, "தாத்தா என்ன இப்படியெல்லாம் செய்றார்." அதே மாரி அவ பேத்தியும் சொல்லியிருக்கா. "இதென்ன இந்த இவர் தாத்தா எங்கட அம்மம்மாக்கு தண்ணியால ஊத்தி போட்டு ஆச்சரியமா போச்சுன்னு" என்ன கண்டாலே கதைக்கான விட்டுது அந்த பிள்ளை. அதே இயற்கைன்ட்டு அவன் உண்மையான்ட்டு நடிச்சுட்டுனேன். ஓ! ஆச்சுங்க. அதான். ஆஹா. அப்படி ஆனா இருக்குது. பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, திருமதி பெண்கள் வந்து அங்க வந்து குறும்படங்கள் எல்லாம் தயாரித்திருக்கிறார்கள். அது ஒரு ஓமாமா. பெரிய ஓம், ஓம், விடயம். ஓ. பெண்கள் முன் நிற்கிறது இப்ப இந்தியாவுல செய்கிறார்கள். அது வேற விஷயம். என்னடா அவைகள் அந்த இதுக்குள்ளயே இல்ல இருந்து அவ வந்து இங்க இருக்கிற சிவா வந்து சரியான டேலண்டடான ஆள். ம். கெட்டிக்காரி.
அவாக்கும் ஓ! போட்டு நான் இப்படி Zoomல கதைக்க போறேன், நேரம் இருந்தா வர சொல்லி. உண்மையில அவ ஒரு மல்டி டேலண்டட் ஆள் தான். நல்ல ம். துணிச்சலான ஆள். ஓ! சரியான துணிச்சலானால் அந்த கஷ்டப்பட்டு தானாச்சு சாதிக்க வேண்டி செய்யாச்சு படம் எடுத்திருக்கிறா. ஆ, இப்போ புத்தகம் எழுத போறா. இந்த ஐயா பற்றி இங்கே ஒரு கோயில் இருக்கு. அந்த ஐயாவை பற்றின பயோகிராஃபி எழுத போறா. அது படமும் எடுக்க போறா. ஓ! அப்படி இங்கே வந்து அவருக்கு அப்ப அவருடைய அவரை ஹஸ்பண்ட் நாங்கள் வந்து எங்களுடைய மகரந்த சித்தரில் சந்திக்கலாம் இல்லையா? அவ வந்து உங்களோட கதைச்சவா. இங்க உங்களுடைய இந்த நடமாட்ட இந்த கதைச்சவா சாந்தினி துரையரங்கனோட நல்ல பழக்கம். அவன் சிநேகி தான் அவ. யாரு? உங்களோட துரையரங்கன் சாந்தினி இருக்கிறா இல்ல? ஆ அப்ப அவ எடுத்திருப்பா ஆ அன்னைக்கு. யா அவளோட சிநேகி தான். அப்ப அப்படி அவளோட நீங்க கதைக்கலாம் கெட்டிக்காரி. அ அப்படி இருக்க நெறைய பேர். ஆமா. அவ ஹஸ்பண்ட் இல்ல வந்து அவருக்கு நல்ல ஒத்துழைப்பு அவாக்கு. மற்றது திரு ரகுநாதன் என்று குழுக்கள் அது பரிசுல இருக்கிற அவர்தான். அதிலும் நடிச்சேன் நான். அவர்ட்ட டைரக்ஷன்ல கனவுகள் உண்டு. அது ஓ டி கனவு. டிடிஎன்ல தொடர்ந்து வந்தது. ஓ நடிச்சேன் நான் படம் உண்டு. அவர்கிட்ட காலமாகிட்டு ஓமோ! தானே. ஓ ஓ! 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 ஓ அவரும் அவரையும் எனக்கு தெரியும் ஓ! ஓ! சொல்லுகிறார்கள். நடிச்சேன் நான் பரிசுல நடிச்சேன். இருந்தா தெரியும் தானே. ஓ! மற்றது நீங்கள் இந்த ஜெர்மன்லயும் அந்த தொடர்ந்து இப்ப நடிச்சு கொண்டு அதாவது இல்ல நான் வந்து இப்ப நாடகம் ஒன்று இல்ல. இவ சிபோன்ற நான் சொன்னேனே இப்ப உங்களுக்கு. ஓ சிபோஜி சிவகுமார் அவாண்ட குறும்படத்த நடிச்சேன்னா, நானும் ஒரு குறும்படம் நடிச்சேன். அவ தான் டைரக்ட் பண்ணுவா. ஓ அதனால அவன்ற இதில தான் நடிக்கணும் ஒழிய நாடகங்கள் ஒன்று நான் அதுக்குரிய சூழ்நிலை இல்ல இங்கே. சூழ்நிலை இல்ல. இவ நாடகம் போடுறேன்டா நான் சொன்னேனே முதல்ல. ஓ ஒரு முழு நாடகம்ன்றது போடுறதுன்றது இங்கே சாத்தியமில்லாம இருக்குது. இங்கே விழாக்கள்ல என்ன செய்யணும்னு சொன்னால், சரி நிகழ்ச்சி ஒன்று ஒழுங்கு செய்து போட்டு, ரைட் அடுத்தது என்ன பாட்டு, அது இது டான்ஸு ஒரு நாடகம் போடுவோமா? 2, 4 பேர் கதைச்சு போட்டு, அப்போ ஒரு நாடகத்த நீ போடேன்டால், அவர் தேடி பிடிச்சு ஆட்கள பிடிச்சு கொண்டு வந்து வசனம் கொடுத்தால் ஒரு நாளைக்கு வருவீனா, அடுத்த நாள் வரமாட்டேன். அவைக்கு 1008 பிரச்சனை. வேலியல், வெட்டியல் அப்படி இப்படி குடும்பம் கண்டு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனை. ம் அதாலே அவை என்ன செய்வினோன்னா, கடைசியில நாடகம் வந்து அங்க சோபிக்காது. இத விட எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஒரு நாள் இங்க உள்ள ஒருவரோட சொன்னேன். அந்த டேப் பண்ணி போட்டு வேலை சேர்க்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. டேப் செய்து போட்டு, ஆ அ க நாடக கதாபாத்திரங்கள் டேப் செய்து போட்டு, அத போட இவன் வாயை அசைக்கிற மேடையிலண்டு. ஓ அது 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 வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. அப்ப இங்க ஒரு நாடகம் தயாரிச்சவர்ட்ட நான் சொன்னேன், "இது என்ன இது ஒரு இப்படி செய்யாதீங்க. நாடகம் என்று சொன்னால், அது பேச வேணும். பேசுற பொழுது அந்த உணர்வு வந்து தானாக வெளிவர வேணும். பாடி லாங்குவேஜ் இருக்க வேணும். கோவத்தில பேசுறான்டால் அவன்ட முகத்தில, உடம்பில, கையில, விரல்ல அது தெரிய வேணும். அடிக்க கை ஓங்கினால் உண்மையான அடிக்க போறான்டு பயப்படுற அப்படி ஒன்று நடந்தது. இதை நான் சொல்லணும். வல்வெடுத்துறையில உதயசூரியன் நாடகமன்றத்தில எங்கள நல்லெதிர்ப்பு நாடகம் போட்டு கொண்டு வந்தாங்க. நாடகம் போட்டிருந்தால் அடிக்கிற காட்சி. அடிக்கிற காட்சியில ஒரு மைக்க குழி வச்சிருந்தது. உதயசூரியன் கடற்கரையில நடந்தது. இவர் இந்த கே.எஸ். துரை உங்களுக்கு தெரியுமே அது இந்த டென்மார்க்ல இருக்கிற டியூப் தமிழ். அவர் இங்க கேட்டிருப்பீங்க பார்த்து. அவர் அங்கலாம் நாடகம் கேள்விப்பட்டேன். பார்த்த ஆள். ம். ஆ நான் அவாக்கு அடிக்கிற காட்சியில அடிச்சடியில மைக் அறுந்து போச்சு. மைக் அறுந்து நல்ல காலம் அது நெருப்பட்டி அளவு மைக்கு. அது தூங்கிக் கொண்டு சத்தம் கேட்டுக்கொண்டே வருது. நான் அடிச்சடியில அவ வந்து அந்த கைய பிடிக்கணும். அடிச்சா கன்னத்துல விழ வேண்டாம். அந்த பிரஸ்லெட் கட்டியிருக்கான். அது ஓ உடைஞ்சு இந்த கையெல்லாம் ரத்தம். ஓ அப்படி அந்த அது ஏன் நான் இத சொல்றேன் என்றால், நடிப்பு இயல்பா இருக்கணும். அவன் நீங்க கைய நல்லா இப்படி ஊட்டி அடிச்சிட்டீங்க. இப்படி இப்படி கைய கொண்டு போயிட்டு, அ கொண்டோ ஆ இது இங்கேயே நடந்தது. இப்ப நான் இந்த நாளே நாம் என்ற ஒரு தொடர் நாடகத்தில என்னோட நடிச்சவ. அவ பேர் சுமதி என்று சொல்றேன். அவ உண்மையான பேர் அன்னபூபதி குமாரசாமி. ஆ டைரக்டர் சொன்னார், "அடியுங்கோன்ட்டு" கண்ண காட்டினேன். அடிக்கிற காட்சி. உண்மையாவே அடிச்சுட்டான். அடிச்சு அவன்ட கன்னமெல்லாம் அப்படியே விரல் சுவந்து போச்சு. அவன் சொன்னா, "இவரு உண்மையா அடிச்சு போட்டாருன்ட்டு." அவ கேட்டா, "ஏன் அண்ணே அடிச்சீங்க? நீங்களா நீங்க அடிக்க சொல்லி அடிச்சுட்டேன்." அது அது உண்மையாக அடிக்காட்டில் இந்த என்னன்னு சொன்னால், சினிமா வேற டெக்னிக் இருக்கு. சீரியல் வேற டெக்னிக். இது புரிம்பா தெரியும். இப்ப கைய நான் கொண்டு போய் கோவத்துல இப்படி என்றால், அது சரி வராது. ஏதோ அடி வாங்கத்தானே வேணும்ன்ட்டு அடி விழுறான். பெண்ணையே அவ வந்து தள்ளி விழுத்தி,
மகள் தற்கொலை இது போட்டாண்டகாண்டி அந்த காட்சி அந்த நாடகத்தில் தள்ளி விழுத்து ஷர்ட்டை பிடிச்சி விழுத்து உண்மையாக அப்படிதான் கோபத்திலாம் நடிச்சவா அவ்வளோ அது போக்க திறமா நடிச்சவா. அப்போ அப்படியே நினைக்கலாம் அது காட்சிக்கு நல்லா இருக்கு. கேளு கேளுங்க வேற அப்ப நல்ல நடிகர். அப்ப மற்றது உங்களுடைய அந்த நாவல் எழுதினான்னு சொன்னீங்களா, அந்த அனுபவத்தை கொஞ்சம் அது சொல்றேன் இன்னும் உண்மையான பிரச்சனை என்று சொன்னால் இது நான் 1965 68ஆம் ஆண்டு சுதந்திரம் பத்திரிகை இருக்குத்தானே, அதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பத்திரிகை அந்த பத்திரிகையில் 2 பேர் தொடர்கதை எழுதிய 2 பேரும் யாருன்னு சொன்னால் ஒன்று செம்பியன் செல்வன், மற்றது செங்கையாளியான். இவர் 2 பேரும் பிரதனியா யூனிவர்சிட்டியில் இருக்கேக்கில் தொடர்ச்சியாக எழுதின. எப்படி என்றால் ஒரு ஆள் ஒரு கிழமை எழுதுவார். உதாரணத்துக்கு செம்பியன் செல்வன், அப்புறம் அடுத்த கிழமை செங்கையாளியன் எழுதுவார் தொடர்ந்து. அப்போ நான் வாசிச்சுட்டு இப்படியும் ஒரு விஷயம் இருக்குதே, எல்லாருமே கதை ஒரு ஆள் தானே எழுதுறது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நல்லா இருந்தது கதை, சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது கதை. அந்த குறிஞ்சி குமரன் காதல், அந்த வாழ்வு, அந்த அது இது எல்லாமே அவை அழகாக அப்படியே நான் யூனிவர்சிட்டி போன மாதிரி அதை வாசித்த பொழுது எனக்கு இருந்தது. அப்போ நீண்ட காலம் எனக்கு ஒரு ஆசை, இப்படி ஒருத்தருக்கு மேலே ஒரு கனவீரை சேர்த்து எழுதுக்கோண்டு 2014ஆம் ஆண்டு நான் ஒரு ஃபேஸ்புக் கணக்கு அப்பான்னு தொடக்கினேன். ஃபேஸ்புக் கணக்கை தொடக்கினோடனே நான் என்ன செய்தேன்னு சொன்னால் இப்படி ஒரு ஐடியாவை போட்டேன், இப்படி நான் வாசித்தேன், நான் அது மாதிரி ஒன்று செய்யணுமெண்டு. அப்போ உடனே கல்லார் சதீஷ் சுவிஸில் இருக்கிறார். அவர் தான் முதல் எனக்கு ஆதரவு தந்தவர். அவர் சொன்னார் அருமையான யோசனைன்னு சொல்லி, பிறகு அவர் சொன்னார் தான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு எழுத்தாளர்கிட்ட பேர்களை தந்தார். அவர்கிட்ட கதை தான் முதல் தொடங்குது, அவர் எழுதி அனுப்பினார். அதுவும் பாருங்க, அவர் டெலிஃபோனில் வச்சிருந்த கதையை எனக்கு சொல்லுறார். அதை சொல்லி போட்டு நான் கேட்டுட்டு ஓகே இதையே முதல் தொடக்குவோம் அப்படி சொல்லி போட்டு பிறகு எனக்கு அவர் அனுப்பினவர் மெசஞ்சரில். உண்மையை சொல்கிறேன், எனக்கு அந்த நேரத்தில் மெசஞ்சரில் இருந்து அதை கொப்பி ஒன்று தெரியலை. நான் மெசஞ்சரை ஒவ்வொண்டா பாய்ச்சி ஒரு பேப்பரில் முழு கதையை இருந்து எழுதி அதுக்கு பிறகு அவர் நிறைய பேர்ட்டு அட்ரஸ் தர நான் ஒவ்வொருத்தராக தொடர்பு கொண்டேன். யாரும் எனக்கு தெரிஞ்சன்னு சொன்னால் நிவேதா தெரியும், அவள் இங்கே இருந்தவ. கல்லார் சதீஷையே நான் சந்திக்கல இன்னும். இந்தி ஜெர்மன்ல இருந்தவ. அப்புறம் அங்கே வந்துட்டு அப்போ நாளிங்க மாசட்ட மூத்த மகள் தான் அவ. நாளிங்க மாசம் என்ற ஒரு தமிழாளிய தந்தைய அவர் தமிழ் கல்வி கழகத்துக்கு பொறுப்பாக இருந்தார். அப்போ அவர் அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அவ தெரியும் எனக்கு. மற்றது ஸ்ரீரஞ்சனி விஜயேந்திராவை சின்ன வயதுலேருந்து தெரியும், கனடாவில் இருக்கிறா. மற்ற நயன விஜயன் இங்கே இருக்கிறா தெரியும். மற்றது அதிகமான ஆட்கள் எல்லாம் இமெயிலும் வாட்ஸ்அப்பில் தான். வாட்ஸ்அப் ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்குள்ளால. அதில் மிருகபூபதி அவசியம் தான் கொஞ்சம் முரண்பாட தங்கினார். அது சாத்தியம் இல்லை, அதெல்லாம் செய்ய இயலாது, அப்படி இப்படின்னு சொன்னார். நான் அதுக்கு எழுதின வசனம் இது, சாத்தியப்படுத்தலுக்கூடாக சாத்தியப்படுத்துவதுதான் கெட்டித்தனவடி சொல்லி எழுதி விட்டனார். அவருடனே ஓகே நான் பங்கு வரணும்னு சொன்னார். அப்போ கதை என்ன மாதிரியான்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் கதைக்கு எந்த விதமான அட்வைஸும் உங்களுக்கு நாங்கள் தர மாட்டோம். இப்போ நீங்கள் இப்படி தான் எழுதுங்கோண்டோ அப்படி இப்படி நாங்கள் எந்த ஒரு வழிகாட்டலும் செய்ய மாட்டோம். ஆனால் ஒன்று செய்வோம், இப்போ ஒரு ஆள் எழுதி அனுப்பின கதையை அடுத்த ஆள் எழுதுறவருக்கு அனுப்புவோம். இப்போ ஒருத்தர் முடிக்கிறார், அவர் ஏறி பஸ்ஸில் ஏறி பேக் கேங் ஏற்றி வச்சு சீட்டு இருந்தாருன்ட்டு கதை முடியும்ட்டு அதை அனுப்பி விட்டுறோம். அப்போ அவர் வாய்ச்சி போட்டு அவர் தான் நினச்ச மாதிரி கதையை அவர் எழுதலாம். அதுக்கு நான் சொன்ன வசனங்கள் இதுதான். என்னென்னு சொன்னால் இந்த கதை மழையில் நனைஞ்சு கொண்டு போகும், சேத்துல கால் வச்சு கொண்டு போகும், புயலுக்குள்ளே போகும், எப்படியும் போகும், அது உங்களை பொறுத்தது. நீங்கள் கதையை எப்படியும் கொண்டு போகலாம், அடுத்த ஆள் எப்படி கதையை கொண்டு போகணும் அவர் கொண்டு போகட்டும், ஆனால் கதாபாத்திரத்தை அவை கொண்டு போய் கொண்டிருப்பினான். இதுதான் கதை. கடைசியாக கதை முடிஞ்ச அப்புறம் ஒரு 4 பேர் 4 பேர்கிட்ட அப்புறம் ஒரு புது ஐடியாண்ட செய்தேன். நானும் கிருஷ்ணமூர்த்தியாண்டவர் அவரும் நானும் தான் சேர்ந்து செய்த. அவர் வெப்சைட்டுகளில் போடுவர், நான் கதையை கொலெக்ட் பண்ணி அனுப்ப அவரை ஹெல்ப் பண்ணவர். என்னென்னு சொன்னால் 4 பேரை தெரிவு செய்தேன். ஒன்று நிவேதா உதயராயன், மற்றது நோர்வே நக்கீரா, மற்றது தேனம்ம லக்ஷ்மணன் இந்தியாவில் இருக்கிறவ, மற்றது இன்னும் ஒரு ஆள் யார் பேருன்னு தெரியல, 4 பேரை தெரிவு செய்து அவர்கிட்ட சொன்னோம் இந்த கதையின் முடிவை நீங்கள் உங்களோட நினைச்ச பாட்டுக்கு எழுதுங்க. இப்போ ஒரு கதை முடியுது தானே, கதை முடிஞ்சுது,
கதை வந்து எழுதி முடிஞ்ச பிறகு இப்போ எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா அது சிறுகதையா இருந்தானே தொடர்கதையா இருந்தானே எழுத்தாளன் தான் கதையை முடிச்சு வைக்கிறான். கதை முடியாததுனால கதை ஒரு நாள் முடியாது. இப்போ எப்படி என்று சொன்னால் ஒரு குடும்ப கதை எழுதப்பட்டு திருமணம் செய்து கொடுத்துட்டார். செல்வராயா வந்து மிக கலியோட வந்து கதிரையில் இருக்கிறார். மனைவி தேர்த்து நடித்தார். அவருக்கு திருப்தி மகள் கல்யாணம். இது இது கதை முடியல, அதோட நிக்குது. இப்போ அங்க இருந்து கதை கொண்டு தொடங்கும். பிறகு செல்வராயா பிறகு வலிக்கிடுவார், பிறகு யோசிப்பார், கடன் பட்ட பிரச்சனைகள். இது கல்யாணம் முடிஞ்சது, ஆனால் கடன் ஒன்று இருக்குதானே, அப்புறம் கடனுக்காக அவர் வாழ வேணும். அப்புறம் அதில் ஏகப்பட்ட அப்போ கதை அங்கண்டு தொடங்கும். எந்த கதையாக இருந்தாலும் எந்த சிறுகதையாக இருந்தால் அது பொன்னியின் செல்வனாக இருந்தானா இதுவாக இருந்தானா கதை எழுத்தாளர் முடிச்சு வைக்கிறார்களே, கதை முடியாது, ஒரு நாள் முடியாது. அப்படி அப்படி நான் என்ன இந்த கதையில நீங்க வந்து உங்களோட முடிவு எப்படி இருக்கும் வேண்டிய அப்போ புருஷனும் நீங்கள் நேரம் போதா புருஷனும் பஞ்சாதியும் வந்து வந்து செய்கிறீங்க. அதாவது வந்து தர்மசீலன்ற வைஃப் கனடாலேருந்து வாரா. அவ வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ராங்க்போர்ட்டில் இறங்கின்னு அவன் வந்து இவர் கூட்டி கொண்டு போகிறார். இப்போ அவ என்ன செய்வா அடுத்த கட்டத்துக்கு என்றது வருது. தேனம் எலெக்ஷன் மூலியம்னா அவள் வந்து இங்கே ஒரு புரட்சி பொண்ணாக ஊர்வலம் நடத்தினாண்டு, இன்னொருத்தர் என்னாச்சா இல்லை திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கிறாண்டு, இன்னொருத்தர் எழுதினார் அவள் வந்து நேசா வர்றாண்டு நிவேதா உதயராயன் அப்படி தான் எழுதினார், ஆக்சிடெண்ட்டில் சந்தித்த மாதிரி. இன்னொருத்தர் எழுதினார் அவள் ஊருக்கு போகிற புருஷனோட போய் அங்கே போய் சேர்த்து விட. அப்போ கதைகள் வந்து இப்படித்தான் இருக்கும். இதுதான் இயல்பானது. இப்போ நீ உங்கள்கிட்ட ஒரு கதையை நான் எழுதி போட்டு தந்தால் நான் முடிச்சுட்டு தந்தா நீங்க அங்கேருந்து தொடங்குவீங்க. விளங்குதானே? அதில் தொடரலாம். நீங்க அங்கே அதுவும் கூட கட் பண்ண வளத்தை பொறுத்தது. அது நீங்க அவங்க கூட கட் பண்ணியும் கூட வேற விதமா வரும், வேற விதமா வரும். அது பெரிய பிரச்சனையா இந்த கதை ஒரு ஒரு முடிவு எழுதின இடத்தில் இவர் என்ன பேரு சசி, அவர் உங்காண்டிருக்கிறார் லண்டன்ல, சசிகரனும் என்ன பேர், அவர் எழுதினது அவர் கொஞ்சம் முதலிரவு அது இதெல்லாம் வச்சு எழுத அந்த நோர்வே நக்கீராக்குமார் கூட பெரிய பொருங்க வந்துட்டு உங்காண்டிருக்கிறார், லண்டன்லாம் இருக்கிறார். அவர் நல்ல நல்ல ஒரு எழுத்தாளர். அப்போ கதைகள் வந்து என்னுடைய கதைகள் முடிஞ்சது என்றது இல்லை, கதைகள் தொடரும். மனித வாழ்க்கை மாதிரி தான். இப்போ தாயதப்பன் புள்ளியல் புள்ளியல் இந்த பரம்பரை பேர புள்ளியல் அது எப்படி போகிற மாதிரி தொடங்கும். வழியா நீங்கள் கதையை கேட்டா அப்ப இந்த கதையை வந்து நாங்க எல்லா வெப்சைட்லும் போட்டுனோம். ஒரு வருஷம் நாவல். அப்ப 2014 ஆண்டுக்கு அப்ப அவர் சதீஷ் வந்து பிறகு நிவேதா வந்து எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியாக இதை நாங்க எழுதி கொண்டு வந்தீங்களா? இல்ல நூல் வந்துட்டு நூலா வந்தது. அதுவும் அதையும் சொல்றேன், இப்ப சொல்ல போறோம். 2014 ஒரு வருஷமாக எல்லா வெப்சைட்ல நாங்க போட்டுக்கொண்டோம். நாங்கள் எது சொன்னால் பன்னாகம் வெப்சைட் கிருஷ்ணமூர்த்தின்ற அவர் இங்கே இருக்கிறார். மற்றது அக்குனி குஞ்சு ஆஸ்திரேலியா, மற்ற யாழ் இணையதளம் லண்டன், கோட்டக்கல்லாறு இலங்கை, மற்றது அலை இவர் துறையன்ற வண்ண தெய்வத்தின் எல்லா வெப்சைட்லும் வந்தது. வந்து அப்படியே அது முடிஞ்சுது இருந்தது. புத்தாமா அடைக்கிறதா இல்லையாண்டதில் நிதி பிரச்சனை எங்களுக்கு வந்துட்டு யோசிச்சு கொண்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு உங்கள் உள்ள ஒரு ஸ்தாபனம் தான், நான் பேரை சொல்லியில்லை, பொது வழியோடு தட்ட பேரை சொல்ல நல்லதில்லை. உங்கள் உள்ள ஒரு ஸ்தாபனத்தை தொடர்பு கொண்டுக்கிட்டோம், அது நாங்கள் அடிச்சு தரோம் அப்படி இப்படி சொல்லிச்சினேன். அடிச்சு தர முடியல போட்டு கதையான பிரச்சனை. அவருக்கு நல்ல பழக்கம். அவருக்கு வந்து அதில் இருந்த குமரகுருவரன் இங்கே இருக்கிற நடராஜா குருவரன் ஜேர்னலிஸ்ட் ஆதவன் தொலைக்காட்சி வேலை செய்கிற அவரோட அவர்கிட்ட அறிமுகமும் ஒரு காரணம். இப்போ கேட்டால் ஓமண்டி சொல்லிச்சுன்னா ஓமண்டி சொல்லி போட்டு கதையை அனுப்பினால் அவை சொல்லிச்சுன்னா இதில் ஒரு சிக்கல் இருக்கு என்னென்னால் அவைக்கு தெரிஞ்ச அனாசும் அவர் எம்என் அனாஸ் இங்கே இருக்கிற லண்டன் அவரும் எழுதினார் இதில் இந்த கதையில் அவரும் பங்கு அவர் சொன்னார். இந்த கதையில் ஒரு கதை வந்து தண்ணியில் எழுது ஒரு படம் முன்னிலையில் இருக்குது படக்கு எழுது நீங்கள் ஓடா கதையும் திருப்பி எழுதணும். நாங்களும் அது செய்யலாது. நாங்கள் எழுத்தாளனை வந்து அவன் சுதந்திரத்துக்கு விட்டு போட்டு எல்லாரும் எழுத்தாளருமே நான் சொன்ன மாதிரி வேறம் கொண்டு கேட்கலாம். பின்ன நீதான் சொன்ன அண்ணன் வந்து பிரச்சனை ஒன்று எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கதையை அடிப்போண்டு அவன் முயற்சி தான் ஜீவநதி பிரஸில் அடிச்சது புத்தாம வந்துட்டு. அவள் தான் இப்போ உதாரணத்துக்கு இந்த கிரெடிட் முழுக்க நிவேதா தான் கொடுக்கணும்.
அதான் நேர்மையானது. திருதமா செய்வா இல்லையா? இல்ல நான் நேற்று முந்தின கதைச்சினேன். அப்படி வர்றேன்னு வேணவோ மண்ணே அதுக்கு அப்படி என்ன எனக்கு தர நேரம் இல்லை, 8 மணி வேலை ஓகேண்டா. உண்மையாண்ட அந்த நூல் வந்ததுக்கு அவ தான் காரணம். அதுக்கு அவக்கு நான் நன்றி, இதுல நன்றி சொல்றேன். இதுல என்ன நேர் கேட்டுக்கொண்டிருப்பின அவக்கு நன்றி சொல்லணும். செய்த உதவி அவளுக்கு உண்மையாக திருதமா செய்யணும் தானே. அத செய்து அது முடிக்கிறது செய்து முடிச்சுட்டா. அவாண்ட உதவி இல்லாட்டி என்னால செய்திருக்க முடியாது. பிறகு அதை நாங்கள் சூமில வெளியீடு செய்தது. அப்படி இப்படி போச்சுது. இப்ப முதல் தொடர்ந்து முயற்சி. ஆனா அதுக்காண்டி இப்ப இது புலம்பெயர்ந்த நாட்டெல்லாம் முதல் முயற்சி. அதுக்கு முந்தி வள்ளிநாயகி, மற்றது வேறு கனகசேந்திநாதன் இன்னும் 2, 3 பேர் சேர்ந்து எழுதிக்கணும். 5 பேர் சேர்ந்து மத்தாப்புன்ற பேரில். அது எனக்கு சுட்டி காட்டினது அக்னி குஞ்சு இணையத்தில் ஆச்சுதான் சொன்னார். இல்லையே 5 விரல் இன்னொரு கதை இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னோம் அது உண்மை, நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் இது வந்து புலம்பெயர்ந்த நாட்டில் எடுத்த முயற்சி. இப்போ நாங்கள் இந்த கிரெடிட் நாங்களாம் இதை செய்தோம், நாங்களாம் பெரிய கட்டிக்காரன்னு சொல்லக்கூடாது. எங்களோட முயற்சி வெளியில உள்ளது. எழுத்துல இதுல சில பேர் நினைக்கையில மிகவும் கவலையாக இருக்கு. நீங்க வள்ளிநாயை பற்றி சொல்லுகின்றீர்கள். வள்ளிநாயா அவ பற்றி இந்த முறை நான் இந்த தாய் அங்க கனடாவோட ஒரு பத்திரிகை என்ன தாய் வீடு நடத்துகிற தாய் வீடு தாய் வீடு திலீப் குமார் நடத்துற அது திலீப் குமார். இது இவ திருச்செல்வன் நடத்துறது திருச்செல்லம் பாருங்க. அந்த இதுல நான் அவ பற்றி இந்த வருஷம் ஒரு சிறப்பு மன்னர் வெளியிட்டவர். நான் அதுக்கு எழுதினேன். நல்லது. அவ வந்து வழிநாயகியை பற்றி அவ என்னுடைய தம்பியோட நீங்கள் இடதுசாரி கம்யூனிஸ்ட் ஆவதுன்னு சொன்னீங்க. அவன் ஒரு இடதுசாரி உடையவ. கூடுதலாக என் தம்பியோட வீட்டுல உடைய கண்டிருப்பேன். அதை விட அவ பண்டத்திருப்புல அவ தலைமை ஆசிரியராக. அப்ப என்ன பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றி கொண்டு போவா. அவ தன்னுடைய கார்ல கொண்டு போய் விடுவா. அருமையானவ. என்னுடைய புத்தகம் இருக்கிறது. இல்ல நான் அவ வந்து எங்களோட தமிழர் தகவல் தமிழர் தகவல் தமிழர் தகவல் இந்த இதுலதான் நான் அவ பத்தி எழுதி இருக்கேன் இந்த நூல்ல. ஆமா. ஆரோக்கியமாக இருக்கிறது என்னன்னா நீங்கள் சொல்லுகின்ற கதைகள் ஆக்கள் எல்லோரையுமே எனக்கும் ஒரு பரிச்சயமானவர்கள் என்ற வகையில சந்தோஷமாக இருக்கிறது. வள்ளிநாய் வந்து எங்களுக்கு என்னென்றால் அவம் எங்களை அம்பன கலைப்பெருமன்ற நிகழ்ச்சிகள்ல பங்கு கொண்டவா. கவியரங்கங்கள் அது நாடகங்கள் செய்வா. நாடகம் செய்வா. இப்போ எங்கட இதுல வந்து கவிஞர் கந்தவனம், மகாகவி சேரன் அப்பா மகாகவி, மற்றது சுந்தரம் பிள்ளை, அப்படி நிறைய பேர் நிறைய கவிஞர்களுத்தால் அதான் சின்ன அயலவராக கிடைச்சது எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லுவேன். என்றால் அவர் வந்து இங்கே வந்து என்ன பெரிய கதை கேட்கலே சொல்லினேன். நீங்கள் அங்கேருந்து வந்தீங்களா, அந்த பயிற்சி பட்டறையிலேருந்து வந்தீங்க, அப்படியா நல்லா தான் இருக்கும் என்று சொல்லி. அது ஒரு நீங்கள் என்ன இலக்கிய முயற்சிகள்ல இருக்கிறீங்க? நான் வந்து இப்ப இனித்தான் ஒரு புத்தகம் அடிக்க வேணும். இப்ப நான் சொல்றேன்டா, இப்ப நான் 2, 3 தொடர்கதை, ஒரு தமிழ் டைமில் காதலர் விமானம் என்று ஒரு தொடர்கதை வந்து கொண்டிருக்கு. அது அக்குனி குஞ்சு இணையதளத்தில் வந்து முடிஞ்சுது. அது இணையதளம் தான், யார் டக்கு டக்காண்டார் போட்டு முடிச்சிட்டார். இப்போ வந்து கொண்டிருக்கு. அதை விட அதில் நான் வந்து வேறு வேறு அரசியல் கட்டுரை எழுதி கொண்டிருப்பேன். மற்றது வெற்றிமணியில் வந்து கொஞ்ச காலத்துக்கு முந்தி நிறைய எழுதினான். அவர் சொன்னார் அவர்கிட்ட சிட்டியும் சரி, சில விஷயங்கள் வந்து நான் தொடராக எழுதுறது அது கஷ்டம். அந்த பத்திரிகையில் அகரத்தில் தொடராக கொண்டு அது ஒரு அரசியல் கட்டுரை எழுதி கொண்டார் 5 வருஷமாக. மற்றது நீங்க நல்ல கேள்வி கேட்டி அதை புத்தகமா இனித்தான் அடிக்க போறேன். இனித்தான் அந்த இதுகள் செய்யணும். மற்ற அக்குனி குஞ்சில இப்ப ஒரே நேரத்தை 2 தொடர்கதை எழுதுறேன். ஒன்று வந்து நடுகக்காரி, மற்றது இன்னொன்று ஆகாயப்பந்தல். ஆகாயப்பந்தல் கதை உண்மையாகவே நான் கதையாக எழுத கொண்டு வழிக்கிடையில முதல்ல வந்து அதை எழுத வழிக்கிட்டது எப்படின்னு சொன்னால், இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருமணங்கள் வந்து பலவிதமாக நடக்குது. எப்படி நடக்குன்னு சொன்னால், சில பேர் வந்து ஃப்ளைட்டில் கல்யாணம் செய்யினேன், ஃப்ளைட்டில் கேக் வெட்டினேன், நடக்குது ஃப்ளைட்டில். அது அவங்க ஃப்ளைட் புக் பண்ணி
அது அப்படி அது புக் பண்ணி செய்யினேன். ஒரு நாடுகள்ல அதெல்லாம் செய்யினேன். இன்னும் அதே சிலர் கடலுக்கடி ஃப்ளைட்ல தான் கல்யாணம் உள்ளுக்குள்ள. ஃப்ளைட்ல கல்யாணம்னு பெருசா கொண்டாட்டமா நடக்காது. ரிஜிஸ்ட்ரேஷன் மாரி அப்படி இப்படி செய்யினேன். இன்னொன்று வந்து இப்படி செய்யினேங்க. காசு அ ஓடிதோ? தண்ணிக்குள்ள போய் அது செய்யினேன். கப்பல்ல செய்யினேன். அப்ப நான் இருந்து யோசிச்சு போட்டு எதிர்காலத்தில வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்து இப்ப இந்த ஸ்கேப் லேப் இருக்குது தானே மேல் ஆகாயத்தில. இப்ப துபாயில வந்து கட்டடம் கட்ட போறாங்க அந்தரத்தில. அப்படி ஒரு ஒரு மண்டபம் கட்டப்பட்டு அங்க தான் கல்யாண வீடு நடக்க போகுது. 2 நான் கட்டுரை தான் எழுத படிக்கிறோம். அது கதையா வந்துட்டு. இப்ப அதுதான் கதை. வேற்றுக்கிற வேற்றுக்கிற அதாவது வந்து இந்த இதுக்கு நிறைய விஷயம் கதைக்க வேண்டி வரும். இப்ப நாகராஜா இப்ப பூமியில வந்து வேற்றுக்கிறதோடு சம்மந்தப்பட்ட ஆட்கள் மனித உருவில இருக்கிறார்ன்ற கருத்து பலமாக நிலவுது. பலமாக நிலவுது. ட டார்வின் கொள்கைய மறுத்த கொள்கைகளும் வருது. நிறைய வருது. இல்ல வேற்றுக்கிரகத்துல இருந்தா நாக்குல கொண்டு வந்து இங்க விட்டது. ஆதாம ம். வாழ்ந்த கதை. அப்படி ஒன்றுமே அந்த திட்டவட்டமாக இது 2 இல்ல ஆளுக்கு அப்படி வருது. அப்ப அந்த கதைய எழுத வழிக்கிட்டு இப்ப கதை இதுதான். இவ கற்பனை தான் கதை. அ இது இப்ப எதிர்காலத்துல இது எல்லாமே நடக்கலாம். தலைகீழா மாறிட்டுதே. இல்ல எல்லாமே தலைகீழாக தலைகள அதான் மாறிட்டு. எதிர்காலத்தில இப்ப இன்றைக்கு வந்து பாருங்க கல்யாண வீடுகள்னு சொன்னா கெலிப்டர்ல அப்படி இப்படின்ட்டுலாம் நடக்கு. நான் குறை சொல்லல. நாளைக்கு தச்செல்லாம் யாரோ ஒரு பெரிய கோடீஸ்வரன் மண்டபம் உண்ட ஆகாயத்தில கட்டுறான்னு வச்சுக்கொள்ளுங்க. மண்டபத்த கட்டுறான். பெரிய கோடீஸ்வரன் கட்டி போட்டு வாடகைக்கு விடுறான். பாருங்க கல்யாண வீடு நடத்தாண்டா, இங்க நின்டு அங்க ஜனங்கள் போய் கல்யாண வீடு நடத்தி போட்டு வரும். வர்ற காலம் வரும். விஞ்ஞானம் அது சரி. வளர்ந்து ஓ கொண்டு வெறும் வரும். வெறும்ன்றது கற்பனை நான் நினைச்சேன் நீங்க இல்ல, இல்ல. ஜெர்மனில நடக்குதா அப்படி ஃப்ளைட்ல இல்ல. கல்யாணம்? இ லண்டன்ல இன்னும் நான் லண்டன்ல இல்ல. நான் கேள்விப்படல. ஜெர்மன்ல ஜெர்மன்ல பளு குறைவு. ஆனால் இப்படி இந்த உலகம் பூரா இப்ப இந்தியாவுல, இலங்கையில நடக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கற்பனை. இது ஒரு கற்பனை தான். ஆனால் நடக்காது என்று சொல்ல இயலாது. ஏனென்றால் இப்ப நீங்கள் எங்கட திருமண முறைகள பார்த்தால் அப்படித்தானே. இப்ப நீங்கள் முந்திய ஒரு சாப்பாட குடுத்து புருஷன் பஞ்சாதியா விட்ட ஒரு காலகட்டம் இது தேச வளமை பட் சட்டம். இப்ப பிறகு ஏதோ ஒரு தாலி கொடிய கட்டிச்சினேன். பிறகு ரீசைன் பண்ணினேன். பிறகு திருப்பி இப்ப வந்து எத்தன ஒரு 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 தாலி கட்டுறது தான் விஷயம். இந்த தாலி கட்டுற விஷயத்துக்கு என்ன நடக்கலுங்க? ஒன்று பெண் பார்க்குற அ நிச்சயதார்த்தம். அதுக்கு ஒரு 10 பேர கூப்பிட்டு வச்சு, அது ஒரு பெரிய கொண்டாட்டம். பிறகு ரீஸ்டேன்னு ஒரு கொண்டாட்டம். பிறகு இந்த என்ன போடுற அந்த கிளைனா என்ன அந்த இது அந்த கை அடையாளங்கள் போடுறது, கைக்கெல்லாம் மருதாணி பூசுற, மருதாணி பூசி அது ஏதோ மருதாணி பூசுற, அது ஒரு கொண்டாட்டம். பிறகு திருப்பி பேச்சுலர் பார்ட்டி. அது ஓ. உண்டு அங்காள அப்படியே நீங்க பொம்பள பொம்பள. இது. பிறகு தாலி கட்டுற உண்டு. பிறகு தாலி கட்டுறது பிறகு ரிசப்ஷன் உண்டு. ஒரு கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட எத்தன கொண்டாட்டம் இல்ல. இதெல்லாம் அட பிழையன்று சொல்லல. இது பிழையன்று நான் வாதாடையல. இதுகள் எல்லாம் நடக்குது. அப்ப அது அது வந்து எதிர்காலத்தில அடுத்தடுத்த ஜெனரேஷன் ஆகாயத்தில கல்யாணம் கட்டும். அத நான் அடிச்சு சொல்றேன். ம். ஆகாயத்தில போய் கல்யாணம் நடத்துவின. அதுதான் இந்த கதை. ஆகாய அது பறவை. சரி ஆகாயத்துல கல்யாணம் தானே அது வாழ்ந்தால் பரவாயில்லையே. இல்ல அதை அங்க கட்டி அடுத்த போட்டு இங்க வருவின. வாழ்ந்தா பரவாயில்ல. நீங்க சொல்ல வந்த விஷயம் சரி. இப்ப அதே நேரத்தில திருமணங்கள் வந்து டைவர்ஸ்லும் போயிருக்கு. கல்யாணம் செய்த அத வந்து ஒரு கோலுக்கு 10 நான் இப்ப இது குறை சொல்றேன்ட்டு கதைக்கல. ஜதார்த்தத்த கதைக்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறது. எவரையும் குறை சொல்ற நோக்கம் எனக்கு இல்ல. அப்ப அப்படி அவ 10,000 20,000 கோலிச்சு ஒழிச்சு அது செய்து நாங்களும் போய் அதுல இருந்து டான்ஸ் ஆடி முச்சுப்பாத்தி பண்ணி போட்டு பாருங்க. இப்ப நாளைக்கு இன்றைக்கு ஒரு கல்யாணம் எங்கட சிட்டில 3 கல்யாணம் ஒரே நேரத்துல நடக்குது. ம். இன்றைக்கு ஒரு கல்யாணம் தாலி கட்டி முடிஞ்சு அதுக்கு செவ்வாய்க்கிழமை ரிசப்ஷன். நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. நாளாண்டைக்கு 2 கல்யாணம் வீட்டுக்கு போறோம். இப்ப நானே போறேன். தையையும் கட்டிக்கொண்டு ஜிம்முண்டு கொண்டு போய் அங்க இருந்து முச்சுப்பாத்தி பண்ணி சிரிச்சு காய்ச்சி போட்டு எங்களுக்கும் வாரேன். அதே மாதிரி தான் இங்க ஆ, லண்டன்லயும் அதே பிரச்சனை. சனி ஞாயிறுண்டா கல்யாணம். ஆ, இப்ப இந்த ப்ரோக்ராம் அங்க அங்க வா இங்க வேணா இப்ப ஒரு இடம் போக விருப்பம் ஆ. நாகடாக்குது. அப்ப அப்படி அப்படி நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் எங்களுக்கு கல்யாணம். எங்களுக்கும் சந்தோஷம். போனோம் 10 பேர சந்திச்சோம், கதைச்சோம், முசுப்பாத்தியா சாப்பிட்டோம். அப்படி பண்ணிட்டு அந்த வாழ்க்கையும் தேவைதான். ஆனால் இப்படி இப்படி இதுகளும் நடக்குது. எதிர்காலத்தில இந்த கதைக்கான அ கருத்தே அதுதான். அதாவது ஜெர்மனில ஒரு அப்ப வெற்றிக்கிரக குடும்பம் இருக்குது. அவையும் மனிதர்களமான ஆக்கலாம்னு சொல்லி, இப்ப கதைகள இதைப் போல கதைகள் ஆமாம். தினைகள் எழுதுவாங்க. அப்படி கதை எங்களோட போய் கல்யாணங்கள் கொண்டிருக்கு. எல்லாம் இந்த மாதிரி போகுது. எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் உறவுகளையும் அழைத்துக் கொண்டு அவைகளும் சுவாரஸ்யமாக இதை பற்றி எல்லாம் கதைப்பினோம். இன்னும் நாங்கள் இன்னும் ஒரு நேரம் சந்தித்து கதைக்கலாம். ஆமாமாமா. அவ கதை நேரம் முடிஞ்சுது.
இல்ல 49வது. சரி சரி. இல்ல வேற ஏதாவது 50. கேளுங்க அப்புறம் நெடுக. இல்ல இப்ப அவர்களும் உங்களுடைய கல்யாண கதையெல்லாம் அது சுவாரஸ்யமான கதை தானே. அவர் யா. தங்கட தங்கட நடக்கிறதையும் சொல்லுவார்கள். ஒவ்வொரு ஓ யா நாட்டுக்கும் யா. ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கிறதே. எனக்கு தெரியாது பிளைட்டுகள கூட அப்படி கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லி. இருக்கு இருக்கு. ம். ரீசெண்டா நடக்கிறது மற்றது எல்லாமே இந்த இருக்கு. தேர்ல பர்த்டே இல்ல. வச்சு இப்ப ஃப்ளைட்ல பர்த்டே கேக் வெட்டுனது இருக்குது. அது எங்கட இங்க இங்க யார் என்றால் அவர் எங்கட இந்த குடும்ப நண்பர். அவர் போன ஃப்ளைட்ல அவருக்கு துபாயில தெரிஞ்ச ஆட்கள் இருந்தது. அவர் ஆர் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் அந்த சீ தமிழ்ல பவதானி என்ற புள்ள பாடினவா, அது உங்களுக்கு தெரியும் அறியா. அவற்ற ஆட்டு பெரியப்பா பவதானி என்ற ஒரு பிள்ளை போன அவர். சீசனு அவன் பெரியப்பா என்ற பிள்ளை, அவர் டாக்டர் பிள்ளை. அவ போன பொழுது ஏதோ அவைக்கு ஒரு சினியதம் இருந்தது துபாயில். அந்த சினியத்தை கண்டபோது ஃப்ளைட்டில் அவருக்கு பர்த்டே ஃப்ளைட்டில் பர்த்டே செய்தது. அதுவும் ஒரு ரெண்டு இருக்குது. ஓ மற்றது அதுக்காண்டி அது கணவர் சேர்ந்து செய்கிறல ஒரு கேக்கை வாங்குறது, அதில் வைக்கிற தட்டில் அதுல அதில் தாங்க வச்சு வட்டி போட்டு அது பிறகு பெரிய கதையாக வரும். ஃப்ளைட்டில் பர்த்டே செய்துச்சுனாண்டாலியா அது அப்படின்னு நாங்கள பெரிய கேட்டேன். விஷயம். ம். இப்ப அப்படித்தானே எல்லாம் நடக்குது. ஆனா நாங்கள் வாட்ஸ்அப்ல நினைக்கிறோம் நீங்கள் கன விஷயம் என்ன கேட்கல போடாக்கு இரண்டாள் கதை நாங்கள் இந்த சுவாரஸ்யமா கதைச்சால கதை அந்த போய்கொண்டிருக்கு. டைம் போயிட்டு டைம் போயிட்டு நான் எப்படி இது வேற எப்படி என்ன சொல்ல வேணுமெண்டா நீங்க சொல்லிக்கொண்டு இல்லை நாங்க நான் ஒன்று சொல்றேன். நீங்கள் குறுக்கு கேள்வி கேட்டால் தான் நான் நான் கேட்டுதான் ஏதாவது என்னுடைய கேள்விகள் உங்களோட இலக்கியம் இல்லை சம்பந்தமாக நீங்கள் நாடகம். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறீங்க. அந்த கேள்விக்கு நான் டக்கண்டு ஜாவோட நான் சொல்லலாது, ஏசோன்னு சொல்லலாது. அது நான் பரவாயில்ல. அதுக்கு விவரம் சொல்லணும். இப்போ ஆமா, சிவனேச்சலனை பற்றி கல்யாண சொல்றது. கதையோட நிக்கிறீங்க தானே. இது ஆ நவீன கல்யாண கதை அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் தானே இல்ல இப்ப. கல்யாண கதை வெரி இம்பார்ட்டன்ட். அது அது மிக முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி எதுவா இருந்தாலும் நான் சிவனேச்சலனை பற்றி சொன்னால் அவற்றை ஆளுமையை பற்றி நான் சொல்லித்தான் ஆக வேணும். கதிரேசலிங்கம்ன்ற சாதாரண விஷயம் இல்லை, வைரமுத்துன்ற சாதாரண விஷயம் இல்லை. இவையோட நாங்கள் படையினா நான் இது சொல்ல மறந்துட்டேன். எழுத்தாளர் ஆ, ஒன்றியத்தில் இருந்த 12 வருஷம் தலைவராக இருந்தேன். அப்போ அப்போ நாங்கள் அதிலும் ஒரு பேப்பர் நடத்தினாங்கள். நமது இலக்கன்ற ஒரு பேப்பரும் இளஞ்சூரியன் என்ற பத்திரிகை, ஓ சின்ன புள்ளிகள் மற்ற வளர்ப்பயிரண்டு. அது முந்தி அது அப்படித்தான் அது அது செய்தவர்கள். அதை நான் சொல்ல மறந்து போட்டேன் இந்த 6 வாரத்துக்குள்ள. கூறுங்க. அதுவும் சரி. இப்போ நடக்குது. அது வேற சபேசன் என்ற அவர் தலைவராக இருக்கிறார். ம், மற்றபடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். இந்த பத்திரிகை நடத்துகிறவர்கள் எனக்கு அந்த களம் அமைச்சு தந்து எனக்கு அந்த எழுதுறதுக்கான வாய்ப்பை தந்ததுக்காண்டி. இப்போ நான் பத்திரிகை நடத்துகிறேன்றது அது ஒரு வேற விஷயம். ம், நான் ஒரு ஆக்கதாரனா எனக்கு இந்த பத்திரிகைகள் உதவி செய்யணுன்றது இன்னொரு பக்கம். அப்போ அவைக்கு நான் நன்றி சொல்லணும். நன்றி ம். சொல்கிறேன் நீங்கள் அவைகளை தொடர்ந்து. எல்லாரையும் நினைவுபடுத்தி சொல்றதுல இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான விடயம். யா இல்லை அது எனக்கு அது நான் எல்லாரையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி இப்ப தெரியாத எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டீர்கள். அப்ப அது யா கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கும் சந்தோஷமா யா இருக்கு. நீங்க அவர்களை அதான் அந்த தெரிஞ்சு. ஐடிஎன் என்ற தொலைக்காட்சி டிடிஎன் அவர் தவா நடத்தினவர். அதில் நான் இந்த நேர்காணல் காண்ற ஒரு ஆளை உங்களை போல வச்சுக்கொள்ளுவோம். அதில் ம், 2 3 நிகழ்ச்சி நான் செய்தேன். மலர் நினைவுகள், எமது விருந்தினர்கள், அப்படி போயிட்டு மலர் நினைவுகள்லாம் எனக்கு அது பிடிக்காது. அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் நேரடியாக. ஓ ஒரு சின்ன பிள்ளை வளர்ந்து அப்படியே கல்யாணம் செய்கிறது. ஏற்படல அதே ஒரு ஆளை கேட்டுனேன், உங்களோட மனைவி உங்களோட காதலே ஏற்போட்டுக்கு வந்துட்டா எப்படி இருந்த மனைவியான்னு. அவர் சிரிச்சுட்டு சிரிச்சார். அப்படி ஓ மற்றது முனிசிபாலிட்டி பொம்பளை பிள்ளையோட முனிசிபாலிட்டியாக கதைக்கிறது, ஏப்ரல் ஃபூலுக்கு மை ஊத்துறது, இதெல்லாம் இதெல்லாம் இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கேன். இந்த இப்படியெல்லாம் கதைக்கிறாட்ட இதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள். ம், இளம் தலைமுறை இளம் வயதில் இதெல்லாம் நடக்கும். ஆமா. இப்ப அப்ப எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் கதைத்துக் கொண்டு போகலாம். திரு நடாமோன் இணைந்திருப்பார். ஆ அவருடைய கருத்துக்களையும் சொன்னா கேளுங்க கேளுங்க. சுவாரஸ்யமாக ஆ இருக்கும் நினைக்கின்றேன். அவர் இணைந்திருப்பார் ஆ நினைக்கின்றேன். சரி. சாந்தினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். நடாமோன் ஒய்யா சாந்தினி இருப்பா. இனிய உற்சாக வணக்கம் நவயோதியக்க அவர்களுக்கு. வணக்கம் வணக்கம் வேலையா முருகதாஸ் அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
நாங்கள் நெடுக காண்றாங்க எங்கும் ஜெர்மனியில் எங்கு சென்றாலும் எல்லா கொண்டாட்டங்களிலும் எல்லா நிகழ்விலும் ஏலியா முருகதாஸ் அவர்கள் அங்கே காணுவார். அங்கு அவர் இருந்தால் அதிலே ஒரு கலகலப்பு எப்பொழுதும் இருக்கும். அவர் இருக்கும் பக்கங்களில் எந்த நேரம் ஒரு நகைச்சுவையோடு எல்லோரையும் உற்சாகப்படுத்தி எல்லோரும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு பக்குவம் மிக்கவர். ஒரு மூத்தவராக இருக்கின்றார் எங்களுக்கு எல்லாம் இப்பொழுது நினைக்கின்றேன். சரிதானே? நீங்க சொல்ற சரி. அது என்ன உங்களை பற்றி நான் வந்து சொல்லணும். அவ வந்து மிக வேகமாக மேடையில ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஆளை பற்றி சொல்லணும்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முழுவதும் சொல்லி முடிக்கக்கூடிய அந்த ஸ்பீட் அவார்டு இருக்கு. அது கணவர் கவனிச்சு எனக்கு சொல்லி இருக்கீங்க. அதாவது வந்து சொல்லேக்குள்ள எந்த சிதறலும் இருக்காது. வேகமாக சொன்னாலும் சாந்தினி முழு விவரத்தையும் ஒரு ஒரு அரை மணித்தியால விஷயத்த 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிப்பேன். அது பெரிய டேலண்ட். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நீங்க உங்களுடைய நிகழ்ச்சி என்பதனால உங்களை பற்றியே நான் கதைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உண்மையில ஏலியா முருகதாஸ் அவர்களுக்கு நிறைய பாராட்டுகளும் இங்கே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. வாழ்த்து இதுகள் விருதுகள் எல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அவர் நடிச்ச நாடகங்கள் எல்லாம் சில நாடகங்கள்ல சீரியஸா நடிச்சிருக்கிறார், சில நாடகங்கள்ல காமெடியாக செய்திருக்கிறார், சில நாடகங்கள்ல எதிர்பக்கமும் கதைச்ச மாதிரி ஒரு கூடாத பாத்திரத்தை என்ன பாத்திரத்தையும் ஏற்கக்கூடிய தன்மை அவரிடம் இருக்கிறது. அது ஒரு சிறப்பு நினைக்கிறேன். ஒரு நடிகனாக இருந்தால் இப்படித்தான் சில பேர் சொல்லுவீங்க, நல்ல கரெக்டர் நல்ல பாத்திரமாக தந்தத்தான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா இவர் எந்த பாத்திரம் கொடுத்தாலும் அதனை ஏற்று அதனை செய்கிற பண்பு இவரிடம் இருக்கின்றது. நிறைய இந்த நாளைக்கு சுபோக்கானுடைய மாற்றம் நாளைய மாற்ற நாடகங்கள் தொடர் படங்கள் தொடர் நாடகங்களில் இவரின் பங்கு இல்லாமல் இல்லை. எல்லா முந்தைய இவர் சொன்ன மாதிரி நாடகங்கள் இப்போது இல்லாட்டிலும் தொடர் கதைகள் படங்கள் என்று சொல்லி இவருடைய பக்கங்கள் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவரே கூறிவிட்டார், இப்பொழுதும் எழுத்துத்துறைகள்ல தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இங்கு வருகின்ற தமிழ் டைம்ஸ், வெற்றிமணியாக இருக்கலாம், அகரமாக இருக்கலாம், அவர்களுடைய பக்கங்கள்ல இவருடைய படைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. துடிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு இளைஞன் என்று சொல்ற அளவில் இவருடைய நடவடிக்கைகள் இப்பொழுது இருக்கின்றன என்று கூறுவதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆரோக்கியமாக இன்னும் உங்களது படைப்புகள், உங்களது ஆற்றல்கள், கலை வளங்கள் தொடர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றி சாந்தினி. நன்றி நன்றி இயக்குனர் அவர்களே. உங்களுடைய மனைவிக்கும் இந்த நேரத்துல நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள். உங்களை தெரியும் தான் வாக்கு. ஒரு முறை நகுலா சிவநாதன் அவர்கள் அழைத்து வந்தார், ஒரு முறை ஜியா நடேசன் அவர்கள் அழைத்து வந்தார். இவரும் ஏலியா முருகதாசன் அவர்களையும் ஜியா நடேசன் அவர்கள் ஒரு முறை அழைத்து வந்து கதைத்திருந்தார் இதில். இல்லை நான் இன்னும் இணைக்கல. ஏனென்றால் 2 தரம் அவர்கள் இணையப்பட்டுட்டார் தானே. அப்ப நாங்கள் பாமுகத்தில் இன்னும் என்னுடன் கதைக்கவில்லை. இல்ல அவ வந்து இப்ப அந்த ஆனால் நாளைய மாற்றம் தொடர்பாக அவருடன் கதைத்திருந்தோம். உங்க ஆண்மையை இப்ப நாளைய மாற்றம் படம் வந்தது தானே. நாம் இணைத்திருந்தோம். இல்ல இப்ப அவ வந்து 2 முயற்சியில ஈடுபடுறா. அவன் வந்து இந்த ஏமன்ல இருக்கிற கம்மனோட சிட்டியில இருக்கிற அந்த கோயில் இருக்கு தானே, அப்படியே அந்த பிரதம குருவை வந்து அவரை பற்றி ஒரு பயோகிராபி ஒரு புத்தகம் எழுதுறா. அடுத்தது வந்து அவரை வச்சு ஒரு படம், அவர் எப்படி சின்ன வயதுல இருந்து வந்து எப்படி எப்படி கஷ்டப்பட்டு இந்த கோயிலை உருவாக்கினாரு. அப்ப அந்த முயற்சிகள் அவ இருக்கிறபடியா அவ நீங்கள் பேட்டி காணலாம். அவ டேலண்டான ஆள்.
நேற்றலண்டா நாள் நான் பார்த்ததுக்குள்ள அவருக்கு 3 மொழியிலும் இது ஆற்றல் இருக்குதானே இருக்கின்றது. ஆமா ஆமா ஆற்றல் இருக்கு. நிறைய டச்சு புத்தகங்கள், ஜெர்மன் புத்தகங்கள்லாம் சாரி இங்கிலீஷ் புத்தகங்கள்லாம் வாசிக்கிறா. அந்த இலக்கியங்களை வாசிக்கிறா. அதால அவ வந்து ஒன்றை ஃபோக்கஸ் பண்ற பொழுது அது ஒரு வித்தியாசமா இருக்குது. அவ அவ வந்து இப்ப ஒருவருடைய திறமையை நாங்க வந்து மகிழ்ச்சியோட வழியில சொல்ல வேணும். அதான் நான் இப்ப சொல்றேன். இப்ப சாந்தினி திரையரங்கனை பற்றிய திறமையை பற்றி சொல்ல வேணும். உங்களை பற்றி நவாஜோதியை பற்றி நான் சொல்ல வேணும். திரு நடாமோகனை பற்றி சொல்ல திறமைகளை நாங்கள் மகிழ்ச்சியோட அவருடைய அதெல்லாம் சொல்ல வேணும் கட்டாயம். அது ஒரு கடமை எங்களுக்கு. அதனுடையால் நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். திரு நடாமோகன் அவர்களை நீண்ட காலமாக எனக்கு தெரியும். அவருடைய இந்த பணி நீண்ட காலமாக நடக்குது. அது பெரிய விஷயம். இன்றைக்கு என்ன பேட்டி கண்ட நவாஜோதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அது நீங்கள் என்ன அதில் ஆ ஆ சொல்லுங்க. ஆ யா ஓ ம் 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 குறைவு இல்லை இல்லை ஆமாம் உண்மை 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 இல்லை நீங்கள் சொன்ன கருத்து சரி. பொது வழியில் சந்திக்கிற குறைவு தான். ம் இல்லை ம் அது 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 நிறைய பேர்கிட்ட அந்த குறைபாடு இருக்கு. நான் அதில் எழுதுறேன் எழுத்தாளர்களை குறை சொல்லியே நான் எழுதுறேன். நான் எழுதுறேன் நான் அப்படி ஏண்டா எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமென்ற ஒரு கர்வம் இருக்குது. கனவிரட்டாது இருக்குது. அது பிழையானது. ம். ஆ ஓ ம் ம் ஆஹா அ அ ஆமா. ம் ஓ ஓ சரியா ம் ம் ஆமாம் 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 ம் ம் ம். ம் ஓ அது 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 நடைமுறைப்படுத்தணும். யாராவது ஒருத்தராலும் நடைமுறைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வரணும். ஏன்னா இப்போ 2 3 நாளைக்கு முன்னாடி கூட பாய்க்கண்ணா சொன்னார் முருகதாசன். நாங்கள் ஒரு சந்திப்பு செய்யணும். இந்த பழைய ஆக்கள் இந்த எங்களோட எழுத்தாண்டியத்திலேருந்து விட்டுட்டு போன பழைய ஆக்களை கூப்பிடுவோம் திருப்பி. கூப்பிட்டு கதைப்போம். சும்மா சந்திப்போம். சந்திச்சு 4 10 விஷயங்களை கதைப்போம். அப்படி எழுத்தாளர் கூடி கதைக்கிற ஒரு சூழ்நிலை படிப்படியாக பெற வேணும். ஆமாம். ம். ஆமாமாம். கட்டாயம், கட்டாயம், கட்டாயம். உண்மை, உண்மை, உண்மை. இல்ல எங்கள்ல கணக்க மாற்றங்கள் தேவை. நாங்கள்
என்னதான் இருந்தாலும் ஏதோ திருப்தியாக இருக்கிறோம், சரியா செய்கிறோம் என்று நாங்கள் நெஞ்சு கொண்டாலும் எங்களை அறியாத நீங்க குறிப்பிட்ட தவறுகள் இருக்குது இருக்குது இருக்குது. அது சரி உண்மை. யா இல்ல இது ஒரு டாபிக்கா அடுத்து நீங்கள் பேசலாம் பாமுகத்தில். ஏன் என்ன காரணம்? நீங்க பேசலாம். அதாவது இப்படி ஒரு கருத்து பரவலாக இருக்குது. என்னென்னா எழுத்தாளர்கள் வந்து இந்த புத்தாவளிகளுக்கு மட்டும் சந்திப்பின வாழ்த்துவின ஓகோண்டு போயிடுவின. இவன் திரு நடாமோகன் சொன்ன மாதிரி ஏன் இது நடக்கிறீர்கள், ஏன் நீங்கள் சந்திக்கிறீர்கள், ஏன் 4 விஷயங்களை பற்றி ஆமாம். ம் ம் ஆமாம் ஆமாம். இல்ல அது இது எனக்கு எனக்கு மன கஷ்டமா இல்லை. ஆனால் அது எனக்கு அதை பற்றி ஒரு யோசனையும் இல்லை. ஆ ஆ ஆமாம் ஆமாம். நேரம் இல்ல. ம் இல்ல அது ஒரு காரணம் தான். ரெண்டாலும் அது ஆமாம். இருக்கு. அது சரி. ம் ஆமாம்மா. ஆ ஆமாம். ஓ ஓ ஓ ஆமாம். நான் கேள்விப்பட்டேன். ஓ ஆமாம். ம் சரி. ம் 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 ஆமாம். இல்லை அது இது நடக்குது. ம் ஆமாம். ம் அப்படி ஒரு டிவோர்ஸ் பார்ட்டி வந்து நடந்து இந்த ம் ம். ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ம் இல்ல அது எழுதலாம். நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நவஜோதி அவர்களுக்கு இந்த ஜெயபாலன் இருக்கிறார் தானே, அவரும் வந்து எங்களோட நாடகத்தை நடித்தவர். நானும் அவரும் தான் போட்டி நாடகத்தில். ஜெயபாலன் பாவை ஜெயபாலன். பாவை ஜெயபாலன் உங்களோட அவர் நின்ற நெருக்கு. இல்ல அவர் இல்ல நான் என்ன அதை மறந்து போயிட்டேன் சொல்ல. அவர் நானும் தான் நாடகத்தில முக்கிய கதாபாத்திரங்க நடிச்ச நாங்கள். அதை நான் சொல்லணும். அதை மறந்துட்டேன். அதுக்காண்டி தான் சொன்னேன். நாளைக்கு ஓ ம் நன்றி நன்றி. என்ன நீங்க செய்யுங்க. இப்ப நீங்க சொன்ன நன்றி நன்றி நன்றி.
எனக்கு இவரை சந்திக்கையில தெரிஞ்ச நண்பர் ஒரு ஆள் தயாபரன் இருக்கார், அயல் வீடு அவர் தயாபரன் சொல்லுவார். ஆதவனையும் எடுக்க சொல்லி ஆதவனை சாந்தினிய எடுத்தபடியா பரவாயில்லை, நான் அதுலயும் பங்கு பெற்றினான் தானே அவர் இருந்தது. அதுபடியா நான் இவரை எடுக்கிறேன்னு சொல்லி இந்த அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறவர் தானே அப்ப நான் சொல்லி அவர் எடுத்ததுதானே. இப்போ மாத்தி மாத்தி தானே இந்த ப்ரோக்ராம். அடுத்த கிழமை இந்த ஒரு அஞ்சலி புஷ்பராணி அவர்கள் காலமானது, அவருக்கு அஞ்சலி செலுத்துமாறு கேட்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் அடுத்த கிழமை அதனை நான் இந்த வேலையில ஆரம்பிக்க விரும்புகின்றேன். அவர் ஒரு சிறந்த அகாலம் எழுதினது எங்களுடைய அதாவது பாமுகம் டிவியில அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நாங்கள் அதை அதை ஒன்றை நீங்க செய்யுங்கய்யா. சரி கணக்க பேசுவதற்கு இருக்குது. ஏனென்றா அவர் கணக்க வச்சிருக்கிறார் கதைக்கிறதுக்கு முருகதாசன் அவர்கள். ஆனபடியால் இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் சில இளையவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் காணுகின்ற சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு சொன்னால், இந்த இளையவர்கள் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆற்றல் மிகப்பெரியது. இப்போ நாங்கள் ஒரு விஷயத்த அறிஞ்சு வச்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி, அதை அந்த எவ்வளவு பரப்பட வேண்டது, இளையவர்கள் அதை பிரித்து சொல்கிற ஆற்றல் இருக்குது. நான் இளையவர்கிட்ட அதை பார்த்தேன். நான் எனக்கு ஒருவர் சொன்னார், ராமன் கீதாராணி இந்த மகன், எழுத்தாளர் கீதாராணி இந்த கலாச்சாரம் பற்றி ஒரு பெரிய விளக்கம் எனக்கு கொடுத்தார். ஒரு இனத்தின் கலாச்சாரம், சமூகத்தின் கலாச்சாரம், தனி மனித கலாச்சாரம் மூன்றுமே வேறு. நான் கலாச்சாரம் ஒன்றுக்குள்ள பூத்தி வச்சுக்கிறேன். அவர் சொல்ல எனக்கு வியப்பா இருந்தோட இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கும். அப்படியே இளந்தலைமுறையோட நீங்கள் போட்டி எடுத்தீங்கண்டா, எம்எல்ஏ ராம் போன்ற ஆக்கள், மற்றது பொன்றமாண்ட மகன் சாந்தினி தெரியும், ரம்ஜித் அந்த பாட்டு படிக்கிறவர் சாந்தினி, பிள்ளைகள் அவையெல்லாம் கன விஷயங்கள் தெரிஞ்சவையா இருக்கின. வியப்பா இருக்கு அவையோட பேச. எப்படியோ இவ்வளோ உலகம் ஒன்று இருக்கோ அப்படி இருப்பேன். நாங்கள் சிவனேச்சியனோட இப்போ அந்த காலத்தில் ஒரு அதிசயத்தை உணர்ந்தமே அப்படி இருக்கு. இளந்தலைமுறை ஆக்கள் சந்தோஷமா இருக்கு அவையோட பேச. வெங்கட மகள் மகளோட வேணா அப்பா நீங்க போறப்போ கதை போயிருந்து விட அவள் போற ஒரு கதை சொல்லுவா. சைக்காலஜி இது படித்தவா, சோசியாலஜி படித்தவா. அப்போ அப்படி கன விஷயம் இளந்தலைமுறை இருக்கு. அவையோட நாங்கள் தொடர்பு கொண்டு நீங்க கதைங்க விஷயங்கள் சொல்லுவீங்க. நன்றி நன்றி உங்கள் எல்லாருக்கும். மீண்டும் நவஜோதி, சாந்திரங்கன், திருநடா மோகன் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். எனக்கு ஒரு நல்லது. ஏழையா அக்கானாம் முருகதாசன் அவர்கள் இதுவரை நேரம் மிக அழகாக இந்த மகர நட்சத்திரம் 678 அழகாக நகர்த்தி இருந்தார். மீண்டும் தொடர்வோம் என்ற தொடர் கதை மாதிரி நாவல் மாதிரி இல்ல, அதே நிறைய இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு அனுபவங்கள், விஷயங்கள், அனுபவங்கள்தான் மிக முக்கியமானது. ஆமா, மீண்டும் தொடர்வோம் என்று கூறி உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் 679வது மகர நட்சத்திர அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி கூறி மீண்டும் ராமோகன் அவர்களுக்கு நன்றி கூறி மிகவும் சுவாரஸ்யமாக என்னுடைய சில கேள்விகளை வச்சிருக்கின்றார். அதையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு மீண்டும் தொடர்வோம் என்று கூறி சாந்திரி உங்களுக்கு மிகுந்த நன்றியை கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.